அந்த பையன் 8 மாதம் குழந்தையா இருக்கும்போது பிரிஞ்சு போயிட்டார். அது பிரிஞ்சு போய் வேறு கல்யாணம் மட்டும் தான் சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்பா தனியாக தான் போட்டிருக்காரு. இது இந்த பாப்பாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. கேஸ் போடணுன்ற அக்கறை அப்படின்றதுக்கான முகாந்தாரமே கிடையாது. இப்போ அந்த சுடுகாட்டுக்கு வந்ததுமே அங்கே ஒருவேளை தாவேக்காரங்க இருந்தாங்கன்னா ஐம் ஃபாதர்ன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவா? தாவேக்காரங்க அங்கே இல்லை. அவங்களை அப்ஸ்காண்ட் ஆக சொல்லி மாவட்ட நிர்வாகத்தில் வந்து வழிகாட்டுதல். ஏன்னா அவங்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. பசிது, வயிறு பசிது. இப்போ சொன்னாங்க அங்கே இட்லி செஞ்சுருக்கதா சொன்னாங்க. நான் போய் கேட்குறேன் அந்த பொண்ணுக்கிட்ட. அவன் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இல்லை கொடுக்காத தீட்டாயிரும் அதை சொல்லி அவர் வந்து பயங்கரமாக அழுகுறாரு. பொண்டாட்டி போனது இப்போ தான் எனக்கு அவமானமாக இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல 16 நாள் ஆகட்டும் தீட்டு வராதிங்கன்னு. விஜய் பண்ணுறது தான் துக்கம் கடைப்பிடிக்கல, தீட்டு கடைப்பிடிக்கிறார். இந்த திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும், யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும். யார் தூண்டுதலின் பேரில் வந்து இது பண்ணாங்க. எப்படி உங்களால் சொல்ல முடியுது? இது பச்சை துரோகம் இல்லையா அந்த குடும்பத்துக்கு பண்ணுறது? ஷர்மிளாவுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா? அது செல்வராஜுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா? அது ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லாமல் அவங்கள அலைய விட்ட. இப்போ அவங்க மேலே பழி போடுற பிறல் சாட்சியாக மாறிட்டாங்கன்னு தாவைக்கா தொண்டரில் கேட்கணும்ல, எப்படி அது நடந்தது? சிபிஐ பெட்டிஷன் வேணான்னா நீ அப்போ அதுக்கு எதிராக பேச வந்தானே, ஏன் இப்போ சிபிஐ கொடுத்தாங்க நீ பேசணும்ல? இல்லை நீதி வெல்லுன்னு எப்படி போட முடியுதுங்கள? காரில் ஏறினா கார் கண்ணாடி தட்டி நிப்பாட்டுனா ப்ரெஸ் மீட்னு கூப்பிட்டு நீங்கள் பாட்டு நீ தானே கூப்பிட்ட நிப்பாட்டுன்னு காரை தட்டுறது, சைன் போட்டு இல்லைன்றீங்க. யாருன்னா மிரட்டினாங்களா? என்ன இந்த துணியில் நீ எப்படி கேட்பேன்? இந்த துணியில் போய் விஜய் போய் கேட்பியா? ஆளுநர் மாளிகை வாசலில் விஜய்ட்டு இப்படி கேட்கலையே, கேட்கவே இல்லையா? இதுதான் விஜய் பாவன்னு வருது, இவங்க பாவன்னு வர மாட்டேது அந்த வாயிலையா. விஜய் என்ன பண்ணுவாருன்னு வருது, இவங்க என்ன பண்ணுவாங்க? குடும்பங்கள் இவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விஜய் தரப்புல இருந்து யாரும் வரல. அந்த ஃபோன் கால் ஒன்று தான் பேசப்பட்டிருக்கு, 20 லட்ச ரூபா பெண்டிங்கு. இல்லை அதுவே வந்து அருவருக்கத்தக்க விஷயம் இல்லையா? சரி இளவு உங்களுக்கு அவள் தான் உனக்கு யோகிய தானே வர. நீ வீடியோ கால் பேசுறதுக்கு 3 பேர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க கூனி குறுகி நிற்கணுமா? என்ன பிச்சை போடுறியா நீ? இப்போ நீ பேசிட்டீங்கன்னா அவங்களுக்கு பெரிய இதுவாது. நீ பேசுறதுன்றது பெரிய இதுவு, அது அவங்களுக்கு பெரிய பாக்கியம். அதை வேற நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியாப்பான்னு. இவ்வளவு ஆன பிறகும் மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, அது போதும் எங்களுக்கு. அது எல்லாத்தையும் சொல்கிறாங்களா? சக்திவேல்னு ஒரு வீட்டுக்கு போயிருப்பீங்க, அவர் டிவிக்கு நிர்வாகிகளை விட்டு கிளி சமைச்சிருக்கிறாரு. அதை சொல்ல வேண்டானே. யூடியூப் ப்ரோட்டஸ் அவர் மைனர் போட்ட வீடியோவில் சொல்லியா தலித்தனால எங்கள் வீட்டுக்கு வரலன்றதை. இப்போ இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஒரு அரங்கத்தில் வைத்து சந்திக்க போகிறதா தகவல் வருகிறது. காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அதான் அந்த நிகழ்ச்சிக்கு ஐடி கார்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லோக்கல் நிர்வாகிகளுக்கு அனுமதி கிடையாதுன்றது தான் அங்கே சொல்கிறது. மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான். ஏன்னா லோக்கல் நிர்வாகிகள் வந்து கோபத்தில் இருக்கிறாங்கன்றதுனால எல்லாரும் பிடியில் இருப்பாங்களான்றது தெரியல. சொந்தக்காரங்களை இழந்தவங்க நம்ம பிடியில் இருப்பாங்களான்னா. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ட்ரைப்ஸ் ஊடகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர் அரவிந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் இன்றைக்கு உரையாடவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். முதல்ல பேரலை சார்பாக வாழ்த்துக்கள். ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதான், மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். அந்த நேர்காணலில் என்னால் இடம்பெற முடியல. களத்திலிருந்து செய்திகளை சேகரித்து நீங்கள் கொண்டு வந்த செய்திகளின் அடிப்படையில் தான் நம்ம டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் சார்பாக நம்ம மனுவும் அனுப்பியிருந்தோம். மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று நேற்றைக்கு ட்ரைப்ஸ் ஊடகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்களும் கரிகாலன் அவர்களும் பேசியிருந்த அந்த வீடியோ. பன்னீர்செல்வம் மற்றும் ஷர்மிளா இந்த 2 பேருக்கு இடையிலானது ஏற்கனவே ஷர்மிளாவே வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய தலையீடு என்ன அப்படின்றது தான் அதில் ரொம்ப பிரதானமாக இருந்தது. குறிப்பாக அருண்ராஜ் ஐஆர்எஸ், ஆதவ் அர்ஜுனா மற்றும் லோக்கலில் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள், இந்த 3 தரப்பினர் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்றத கனெக்ட் பண்ணும்போது இதை பண்ணது சிபிஐ விசாரணை கோரியதே தாவேக்கா தான் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கிறது. பன்னீர்செல்வம் அப்படின்றவருடைய மனைவி ஷர்மிளா, அவங்கள கைவிடப்பட்ட மனைவி ஷர்மிளா, அவங்கள பேட்டி எடுத்திருந்தீங்க. பன்னீர்செல்வத்தை ரீச் பண்ண முடிந்ததா? பன்னீர்செல்வம் குறித்தான தகவல் என்ன? அதுக்கு முன்னாடி நீங்களும் பேரலை சார்பாக அங்கே போய் களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பேட்டி எடுத்தீங்க. ஏன் அதை பதிவு பண்ணணுன்னா அவங்களுக்கு என்ன நடந்துன்றதை வேறு யாரும் அவங்களுக்கு சொல்ல விடலை. நீங்களும் அதை போய் அதை எடுத்துருந்துன்றதால உங்களுக்கும் நன்றி. ஓகே, அதான் பன்னீர்செல்வம் அவரை வந்து ரீச் பண்ண முடியல. நான் இல்லை, மற்ற ஊடகங்கள் ரீச் பண்ண முடியல. பன்னீர்செல்வத்தோட அப்பாவே அவர் ரீச் பண்ண முடியல. அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆலமரத்துப்பட்டின்றது தான் அவரோட ஊர். அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் வீட்டில் யாரும் இல்லை, ஒரு சேவல் மட்டும் இருக்குது. ஊரில் இருக்கவங்க யாரை கேட்டாலும் தெரியல, பன்னீர்செல்வம் யாரும் தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு இல்லை நாங்கள் பார்த்தே ரொம்ப நாளாகுது அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. அவங்க மகன் இறப்புக்கு வந்ததாக சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் தொடர்பு கொள்ள முடியலன்னாங்க. அவங்க அண்ணன் அங்கே வசிக்கிறதா சொன்னாங்க. அவரை ஒரு மாற்றுத்திறனாளி,
அவர் அப்பப்போ வந்துட்டு போவாருன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா நம்பரை வாங்கி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க அப்பா வந்து நான் என் மகனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற இதில் சொல்கிறாங்க. அவங்க அப்பா மகன் 2 பேருமே பிரச்சனைக்குரிய நபர். அவங்க அப்பா மேலேயும் சில அலிகேஷன்ஸ் இருக்குது. திரு பிச்சைமுத்து அவர் மேலேயும் சில அலிகேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்குமே வந்து அவர் மறைச்சி வேணுன்ட்டே சொன்னாரான்றது தெரில. ஆனால் அவர் சொன்னது வந்து நான் எங்கள் மகனை பார்த்து சில நாட்கள் ஆகுது, பேச முடியல, நான் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வருதுன்னு சொல்கிறார். நான் ஃபோன் பண்ண ஒரு நம்பர் வாங்கி பன்னீர்செல்வம் நம்பர் வாங்கி அதை வந்து சுவிட்ச் ஆஃப்னு மலையாளத்தில் வந்தது. அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டால் கோயம்புத்தூரில் பஸ் டிரைவராக இருக்கிறதா சொன்னார். அதனால் பேபியா இல்லை வேற எங்கன்னா இருக்கார், ஒரு ஓட்டுநர். எப்படி இந்த பிரச்சனைகள் வந்த பிறகு புஷியானந்த் தலைமறைவோ சிடி நிர்மல்குமார் தலைமறைவோ அதேமாரி பன்னீர்செல்வம் இந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் தலைமறைவு. இல்லை ஒருவேளை திமுக அல்லது வேறு தரப்பினர் வந்து மிரட்டுவார்கள் அப்படின்றதுனால ஒரு பாதுகாப்பு கருதி தலைமறைவாக இருக்கலாம் இல்லையா? ரைட். அப்போ பாதுகாப்பு தலைமறைவாக இருக்கிறாருன்றது அது எதனால் தலைமறைவாக இருக்கிறாருன்றது ரெண்டாவது. அது இப்போ சொன்னால் அது நான் ஏதோ கருத்தில் இருந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் முதல்ல ஏன் இந்த பெட்டிஷனை போடணும் அப்படின்றது தான் முதல் கேள்வி. ஏன் இந்த மறுபடியும் நேற்று அந்த வீடியோ நாங்கள் போடணும், அதுக்குள்ளே டிவிக்கு தொடர்பு இருக்குதான்ற சந்தேகம் ஏன் வருதுன்னா, நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்த பிறகு ஆதவ அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலே ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. பேசி முடிச்சோடனே முதல் கேள்வியாக என்ன கேட்குறாங்கன்னா, இந்தமாரி சிபிஐ கோரி போடப்பட்ட பெட்டிஷன் வந்து போலி பெட்டிஷன் சொல்லி இன்றைக்கி கோர்ட்டில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து நான் கேட்டதுக்கு அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, இங்கே எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், மிரட்டப்பட்டு எதனா ஆகியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அதே கேள்வியை சிடி நிர்மல்குமார்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து கரூரை பற்றி உங்களுக்கு தெரியாதா, கரூரில் யார் இருக்கான்னு தெரியாதா, இடி கேஸே வந்து 50 சாட்சியுமே பிறல் சாட்சியாக மாறிச்சு செந்தில் பாலாஜி இதில், அப்போது இதெல்லாம் ஏமாத்திரம், இதுவும் வந்து மிரட்டப்பட்டு பிறல் சாட்சியாக மாறப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கிட்டையும் கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்டதுக்கும் அவரும் வந்து எனக்கு தெரியல எங்களுக்கு, அது அப்படி உண்மையானனா அது சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி விடுறாரு. இங்கே தான் சந்தேகம் வருது. நம்ம போய் ஷர்மிளாவுக்கிட்ட வந்து ட்ரைப் சார்பாக அந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே டிவிகேக்கு இந்த விஷயம் தெரியும். இப்படி ஒரு பெட்டிஷன் பன்னீர்செல்வன்ற பேரில் போடப்பட்டிருக்குது, பன்னீர்செல்வத்துக்கும் அவங்க மனைவிக்கும் இருக்கும் பிரச்சனை, யார் அந்த பையனோட லீகல் கார்டியன், யாருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது, இது எல்லாத்தையுமே அவங்க விசாரித்து முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்டிக்கே போகிறோம். பேட்டிக்கு போனப்போ அவங்க எங்ககிட்ட சொல்லும்போது இதில் சேர்த்து தான் சொல்கிறாங்க. டிவிகேலேருந்து எங்ககிட்ட பேசுனாங்க, எங்கள் பக்கம் நிற்கிறதா அவங்க சொன்னாங்க அப்படின்றத அவங்க சொன்னாங்க. லோக்கல் டிவிகே நிர்வாகிகளை நாங்கள் விசாரித்தோம். அவங்களும் வந்து கட்சியிலேருந்து எங்களை கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, பன்னீர்செல்வம் வந்து சென்னை அலுவலகத்துக்கு தலைமை அலுவலகத்துக்கு வந்து தாவேக்காவோட தலைமை அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு, நான் தான் அந்த பையனோட அப்பா அப்படின்னு சொல்லி அந்த தகவல் மட்டும் இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி பன்னீர்செல்வம் டிவிகேக்காரங்கிட்ட என்ன பேசினாங்க, டிவிகேக்காரங்க பன்னீர்செல்வத்துக்கிட்ட என்ன பேசினாங்கன்றதை வந்து இந்த லோக்கல் நிர்வாகிகளுக்கு வந்து பகிரப்படல. அவங்க பேர் வந்து ராமச்சந்திரன், தண்டமாணி 2 பேர். ராமச்சந்திரன் கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. யார் பேசுகிறான்னா கரூரோட மாவட்ட நிர்வாகத்துலேருந்து பேசுகிறாங்க. அவங்க எதன் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா, அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து இதை பற்றி இப்படி கேட்டு விசாரித்து சொல்லியிருக்காங்க. அருண்ராஜ் ஐஏஎஸ் கேட்டாருன்னு சொல்லி தான், ஐஆர்எஸ் கேட்டாருன்னு சொல்லி தான் இவங்ககிட்ட அதை கேட்டுருக்குறாங்க. இவங்க இதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன தகவல் சொல்கிறாங்க, ஏமூரை சேர்ந்த தாவேக்காரங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து அதை நம்மக்கிட்ட பேட்டிலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பன்னீர்செல்வத்தை வந்து நாங்கள் 6 மாதமாக அந்த குழந்தை இருக்கும்போது அவர் அந்த டைமில் தான் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு கூட தொடர்பு இல்லை, அந்த பையனுக்கு இப்போ 9 வயசு, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக வந்து அவர் அந்த குடும்பத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கார். அவருக்கு இன்னொரு திருமணம் ஆகிருக்கு, அந்த திருமணம் ஒரு மைனர் பொண்ணு கூட நடந்து அது ஒரு எஃப்ஐஆர் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான், அவருக்கும் குழந்தைங்க சம்மந்தம் இல்லை. ஷர்மிளா தான் குழந்தைய வந்து தனியாளாக வளர்த்துட்ருக்குறாங்க. அவங்க வந்து கரவலார் கைவிடப்பட்ட பெண்ணுன்ற சர்டிஃபிகேட்டை வாங்கி அது மூலிமா குழந்தைய வந்து படிக்க வச்சுருக்குறாங்க. இப்போ ஏற்கனவே குற்றவியல் வழக்கில் தொடர்புடையவர் திரு பன்னீர்செல்வம். ஆமாம். பிருத்திவிக்கு அந்த விஜயோட பிரச்சார நிகழ்வு அதில் பல பேர் உயிர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தரான பிருத்திவிக்கின்ற 9 வயசு பையன், உங்கள் ஊரை சேர்ந்தவர் அவர். ஆமாம். ஓகே. இப்போ அவர் பேரில் அவரோட தந்தை பன்னீர்செல்வம் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். அது வந்து பிருத்திவிக்கோட அம்மா ஷர்மிளா அவங்களோட விருப்பத்தோட இல்லை அப்படிதான் அந்த வழக்கு போடப்பட்டது. இல்லை அவங்களுக்கே தெரியாது. ஓகே. அவங்களுக்கு தெரியாமல் தான் அவங்க போட்டிருக்காங்க. ஷர்மிளாவுக்கே தெரியாது? ஆமாம் தெரியாது. ஏன் அவங்க கணவனி முன்மை தானே, ஏன் அவங்களுக்கு தெரியாமல்? இல்லை அவர் வந்து அந்த பையன் 8 மாதம் குழந்தையா இருக்கும்போது பிரிஞ்சு போயிட்டார். அவர் பிரிஞ்சு போய் வேறு கல்யாணம் மட்டும் தான் சொல்கிறாங்க. நான் அவர் அப்போ சின்ன வயசில் அவன் சின்ன பையனாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவர் சின்ன பையனா எவ்வளோ சின்ன பையனாக இருக்கும்போது? அந்த பையன் குழந்தையா இருக்கும்போது 8-9 மாதம் குழந்தையா இருக்கும்போது இங்கே இருந்திருக்காரு அவர்.
பஸ் ஓட்டிட்டு இருந்தார், டிரைவராக வந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்தது நான் பார்த்தே இல்லை. அதாவது பிருத்திவிக்கு 8-9 மாதம் குழந்தையா இருக்கும்போது தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்ததே இல்லை, நான் பார்த்தது இல்லை. இப்போ பிருத்திவிக்கு வளர்த்ததெல்லாம் யாரு? அவங்க அம்மா தான், ஷர்மிளா. ஓகே. அவங்களுக்கு துணையாக இருந்தது அவங்க மாமா 2 பேர். கேஸுக்கும் பிருத்திவிக்கோட குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை, அவங்க அப்பா தனியாக தான் போட்டிருக்காரு. இந்த பாப்பாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. அவங்க இதுக்கு நியூஸ் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இந்த மேட்ரு என்னான்ட்டு. இப்போ அவங்களும் அதான் சொல்கிறாங்க. எதுக்காக அவர் அப்படி செய்கிறாரு? அவர் என்னன்னு தெரில, ஆனால் ஒரு பணத்துக்காக பண்ணுறாரா என்னன்னு தெரில கன்ஃபார்மாக. ஆனால் அவர் வந்து இது வரைக்கும் இந்த பையனை வந்து பார்த்ததே கிடையாது. பணத்துக்காகனா உலக நிவாரண உதவி கொடுக்குறாங்கல்ல, அது மூலமாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். என்னன்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. அந்த பணம் அவர் வேணுன்றதுக்காக அப்படி கூட செய்யலாம், வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் வந்து இது வரைக்கும் நாங்கள் யானுக்கு கிட்டத்தட்ட இங்கே வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பையன் 8-9 மாதம் குழந்தையாக தான் இருந்திருக்காங்க. எங்கள் பக்கத்தில், அவங்க வீட்டு பக்கத்தில் தான் எங்கள் அக்கா வீடு. ஏன்னா நாங்கள் அடிக்கடி போக வந்துட்டு இருப்போம், பாப்பா தெரியும். அவங்க அந்த பையனோட தாய் மாமா 2 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும். இந்த கேஸ் ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் ஆயிடுச்சு. இப்போ கோர்ட்டுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அவங்க அம்மா சைடு போட்டால் மட்டும் தான் கோர்ட் அதை எடுத்துக்கணும். நாங்கள் எங்களோட கோரிக்கை, அந்த ஊருக்கு எல்லாத்துலேயோட கோரிக்கை அதுதான். அவங்க அப்பா சைடு போகிறத எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்க அப்பா இது வரைக்கும் இங்கே வந்ததே கிடையாது. நாங்களாம் பார்த்தே இப்போ கொள்ள வருஷம் ஆகுது. அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எதனா கட்சியில் இருக்கீங்களா? நாங்கள் எங்கள் டிவிக்கு நிர்வாகியாக தான் இருக்கோம். கட்சி மூலமாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லாமே அந்த குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து அந்த பொண்ணு கேஸ் போட்டால் மட்டும் அதை கோர்ட் எடுத்துக்கிட்டால் சந்தோஷம். அவங்க அப்பா போகிறத எடுத்துக்கூடாது. வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் தண்டபாணி, ஏமூர்புதூர் கிராமத்தில் வச்சுக்கிறேன். ஓகே. நீங்கள் எதனா கட்சியில் இருக்கீங்களா? கட்சியில் உறுப்பினராக இருக்கணும். எந்த கட்சியில்? டிவிக்கு இருக்காங்க. டிவிக்கையில். இந்த பகுதி கிளையில் இருக்கீங்களா? இந்த பகுதிக்கு ஏமூர்புதூர் கிளையில் இருக்காரு. ஓகே. உங்களுக்கு இறந்து போன இந்த எம்பூர் கிராமத்தில் இறந்து போன பிருத்விக், அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க சார், சின்ன வயசுலேருந்தே தெரியும், பக்கத்து வீடு தான். ஓகே. இதை விசாரிக்கிறதுக்கு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிருத்விக்கோட தந்தை பன்னீர்செல்வம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் வந்து அவங்க தாயாரோட அனுமதியோட தான் போடப்பட்டதா உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், இது வரைக்கும் தகவல் தெரியாது. அவங்க வளர்த்து எல்லாமே சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க, அவங்க பாட்டி வளர்த்தாங்க, அவங்க வீட்டில் இருக்க தாய் மாமா தான் வளர்த்தாங்க. சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் அவர் வந்தது கிடையாது. அவர் கேஸ் போட்டிருக்காருன்னு அவங்க வீட்டுக்கு இது வரைக்கும் தெரியாது. எதுக்கு போட்டிருக்காருன்னு தெரியல. அவர் போட்டால் அந்த கோர்ட்டு எடுத்துக்கூடாது. அவங்க வீட்டில் அவங்க தாயார் போட்டாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் போட்டாங்கன்னா எடுத்துக்கலாம். அவங்க அப்பா போட்டுக்காக அந்த கேஸ் வந்து எடுத்துக்கூடாது, கோர்ட் அடிச்சிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வயசுலேருந்து அந்த குடும்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க? நான் இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வயசில் வந்தேன் சார். 22 வருஷம் ஆகுது. அவர் கல்யாணம் ஆகி 6-7 மாதத்தில் விட்டுட்டு போயிட்டார். இது வரைக்கும் அவர் வந்தது கிடையாது. இப்போ அவர் பையன் இறந்து போனதுக்கப்புறம் தான் சுடுகாட்டுக்கு வந்தார். அதனால் வரைக்கும் அவன் பையனை வந்து பார்த்ததும் கிடையாது, எதுவுமே பண்ண பையனுக்கு ஒரு துணிமணி கூட எடுத்து கொடுத்தது கிடையாது. சுடுகாட்டுக்கு வந்தாருங்க, வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு வந்து மனைவியை பார்த்து ஆறுதல் பேசுறது இல்லை, எதுவுமே பண்ண கிடையாது. அப்படியே வந்து அப்படியே போயிட்டார். இந்த ஹிஸ்ட்ரி, இந்த விஷயம்லாம் வந்து தாவேக்காக்கு இவங்க வந்து சொல்லிட்டாங்க, அந்த லோக்கல் நிர்வாகிகள் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க இவங்க தான் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்க எல்லாருமே 25 பேர்கிட்ட வந்து இவங்க தான் வண்டி வச்சு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து இவங்க ஷர்மிளா தான் இலக்கின்னு கிடையாது, நீங்கள் நிவாரண பணத்தை அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட நிர்வாகத்திட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட பன்னீர்செல்வம் என்ன பேசினார், அருண் ஐஆர்எஸ்கிட்டயோ இல்லை சென்னை தலைமை அலுவலகத்துக்கிட்டேயோ என்ன பேசுகிறாருன்றது இவங்களுக்கு கன்வே செய்யப்படலை. இவங்களுக்கு வந்து எப்படி கேட்கப்பட்டிருக்குன்னா, பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் வந்து அவங்க அப்பான்னு ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் ஷர்மிளான்னு ஒரு பேர் கொடுத்துருக்கீங்களே, பன்னீர்செல்வம் உண்மையில அவங்க அப்பா தானா, இதை மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து பன்னீர்செல்வம் உண்மையில அவங்க அப்பா தானா, அவ்வளோதான். தான் கேட்கப்பட்டது கேள்வி. அதாவது பன்னீர்செல்வம் தொடர்பு கொண்டிருக்கிறாரு, உண்மையிலே ஒரு அப்பா தானா இவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ஷர்மிளா பக்கம் நிற்போம், அவங்களுக்கு தான் பணம் வருன்றதுலாம் இவங்களா சொல்கிறது. அந்த ஊரை சேர்ந்தவங்க அடிப்படையில் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், அவங்களுக்கு தான் நிற்போம் அப்படின்றத அவங்களா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் பேரலை சார்பாக போகும்போதுமே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வீடியோ காலில் பேசினார் 1, வீடியோ காலில் பேசும்போது சில வாக்குறுதிகள் கொடுத்தார் 2, வீடியோ கால் பேசி முடித்ததுக்கு பிறகு அருண்ராஜ் ஐஆர்எஸ் தலைமையிலான அந்த குழுவினர் தங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு போனாங்கன்றது 3. இந்த 3 குறித்து ஷர்மிளா தரப்பின் பார்வை என்ன? இதெல்லாம் உண்மைதான். அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவங்க வீட்டுக்கும் போயிருக்காரு. அவங்கக்கிட்ட வந்து தான் ஆதார், பேங்க் புக்கு, ஜெராக்ஸ் காப்பி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க, இவங்க கொடுத்துருக்குறாங்க. வீடியோ காலில் விஜய் பேசியிருக்காரு. அதுலேயே என்ன ஒரு ஆபத்தம்னா, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களாலேயே அவங்களை பேட்டி காண இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேட்டி எந்த சேனல்லையும் வரல. ஷர்மிளா வந்து எந்த ஊடகத்துக்கும் வந்து பேட்டி கொடுக்கல. நாங்கள் முதல் முறையாக போகும்போதுமே கூட, நான் 2வது முறையாக போகும்போது தான் அவங்களை எடுத்திருக்கேன். முதல் முறையாக போகும்போது அவங்க எடுக்க முடியல. அவங்களோட அம்மா, ஷர்மிளாவோட அம்மாவை, அதாவது பிருத்திக்கோட பாட்டியை தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ஷர்மிளா, ஆனால் அவங்கள நம்ம பார்க்க அனுமதிக்கலை. அவங்களே புள்ளி இழந்துட்டுருக்குறோம், ரொம்ப சோகமாக இருக்கும், இதெல்லாம் சொன்னாலும் கூட அவங்க விட்டு ஒரு பயம் வெளிப்பட்டது. ஒரு மற்றவங்ககிட்ட இல்லாத ஒரு இழப்பின் வழியை விட பயம் வெளிப்படுது. அது என்னன்னு எங்களை அப்போலால் புரிஞ்சிக்க முடியல. சரி, வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க கணவர் பேரில் வந்து பெட்டிஷன் போட்டிருக்குன்னு தெரிஞ்சது தான். அப்போ தான் எங்களுக்கு சந்தேகம் வந்தது,
இவங்க மீடியாவே ஃபேஸ் பண்ண விரும்பலையே, ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது அவங்க எந்த கட்சியின் மீது குற்றம் சாட்டு சொல்லலை. விஜய் மீதும் சொல்லல, விஜய் கட்சி மீதும் சொல்லல, கவர்மெண்ட் மீதும் சொல்லல, யார் மீதும் சொல்லல. இவங்க எப்படி சிபிஐ வேணும்னு சொல்லி போய் ஒரு பெட்டிஷன் போடுவாங்கன்றது சந்தேகத்துக்கு கிளம்புறதுனால தான் அவங்கள போய் பார்க்க போனோம். முதல் பேசாதவங்க ரெண்டாவது ஏன் என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க முதல் கேமராவுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு பயந்தது காரணம் அவங்க கணவருக்கு மறுபடியும் அவங்க கனவு தொடர்பு கொள்றதுக்கு மறுபடியும் இது ஒரு விஷயமா ஆயிருமோ, கேமராவில் எதனா பேசினா அதை வச்சு அவர் வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு சிக்கல் எதனா வந்துடுமோ, இல்லை அவர் இது விஷயம் தெரிஞ்சிட்ட பேருக்கு இதன் மூலியமாக கட்சிக்காரர்கள் யாருன்னா தொடர்பு கொண்டு அது மூலியமாக வந்துடுவாரோ, அவர் மறுபடியும் நான் அந்த வாழ்க்கையில் வந்துடுவோம், எங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்ற ஒரே அச்சத்தில் தான் அவங்க. அது ஒரு பெரிய அச்சம். அதுவும் பிள்ளை இழந்தது ஒரு வருத்தம், அதுலேருந்து அவங்களால மீண்டும் பேச முடியலன்றதும் ஒரு காரணம் தான். அதேமாரி இது ஒரு காரணம். இந்த பயன்றது அவங்களுக்கு கூடுதலாக இருந்தது. இப்போ ஏன் கொடுக்குறாங்கன்னா, இப்போ இவர் வந்துட்டாருன்றது தெரிஞ்சிச்சு, இவர் ஒரு பெட்டிஷன் போட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு என்ன காரணம்னு கரெக்டாக சொல்ல முடியல. அவங்க யூகிக்கிறது இந்த 20 லட்ச ரூபா நிவாரண நிதிக்காக அவர் வாங்கணுன்றதுக்காக போட்டிருப்பாரு அப்படின்றத அவங்க யூகிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க தாவேக்காரங்களும் சொல்கிறாங்க அவர் அப்பான்னு எங்கள் ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி சொல்கிறாருன்றத போது இவங்க இன்னும் உறுதிப்படுத்திக்க முடியுது. ஆமாம் முதல் நாங்கள் போகிற வரைக்கும் அது தெரியாது, அவங்களுக்கு சொல்லலை அந்த தகவலை. இவங்க கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் தானே அம்மா அப்பா என்ன ஆச்சுன்றதை நார்மலாக கேட்டிருக்காங்க. இப்போ தொடர்பு கொண்டதெல்லாம் அவங்க சொல்லலை. நம்ம இன்டர்வியூ போகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அது அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. அவங்ககிட்டையும் இவங்ககிட்ட என்ன விசாரிச்சுக்கிறாங்களோ, லோக்கல் நிர்வாகிகிட்ட என்ன விசாரிச்சாங்களோ அதே தான் விசாரிச்சாங்க. நீங்கள் தான்மா, ஓகே, அப்பா என்ன பண்ணுறாரு, அப்படி இந்த விஷயங்கள் எதுவும் அவங்ககிட்ட சொல்லப்படாமல் இப்படி தொடர்பு கொண்டு எங்ககிட்ட பேசியிருக்கான்ற சொல்லாத தான் விசாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏன் அதான் இந்தமாரி இவர் மறுபடியும் வந்துட போகிறாரு, அதாவது கோர்ட்டுன்னு போயிட்டார் இவரால் மறுபடியும் ஆபத்து வரும், டிஸ்டர்ப் வரும், நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனைகள் உருவாக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்கிறாரு, அவங்கள அடிச்சிருக்கிறாரு, எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. அந்தமாரி எதனா மறுபடியும் ஆயிரப்போதோ அப்படின்ற. ரெண்டாவது, ஏற்கனவே அவர் அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் செலவுலாம் இவங்க தான் பார்த்துருக்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்குறாங்க. இவங்க ஷர்மிளாவோட அம்மா தான் இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஒரு தம்பியும் பார்த்துருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு இன்சூரன்ஸ் பணம் வருது அவருக்கு. அது இவங்களுக்கு தெரியாது. இன்சூரன்ஸ் பணம் வந்தோடனே அந்த பணத்தை லம்பாக எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிட்டார். அதோட அவங்க கடைசியாக பார்த்தது அப்போ தான் அவங்கள. வீட்டுக்கே வரல, ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்ஸ்காண்டடா? ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. வீட்டுக்கு சில நாட்களில் இன்சூரன்ஸ் பணம் வந்துருக்குது. அதுக்கு முன்னாடியே அவர் அவங்க கூட இல்லை, ஆக்சிடென்ட் ஆனதுனால இவங்க வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் அவர் இங்கே அவங்க கூட வந்திருக்காரு. இன்சூரன்ஸ் பணம் எடுத்துகிட்டு போயிட்டார். அதனால் ஒரு பணத்தை ஆசை பிடிச்சவர். ஏன்னா அவர் குழந்தை கருவாக இருக்கும்போதே இது ஏன் குழந்தை இல்லைன்னு சண்டை போட்டு போனவர், துரத்தி விட்டார் இவங்களை. அதனால் பணத்துக்காக தான் மறுபடியும் இப்படி ஒரு போட்டிருப்பாங்களோ, கேஸ் போட்டிருப்பாங்களோ யூகிக்குது. அப்போது நம்ம கேட்குறோம், இல்லைங்க பணத்துக்காகனா நான் தான் அந்த பையனோட கார்டியன், அவன் தான் என்னோட மகன் தான், நான் தான் லீகல் கார்டியன், எனக்கு தான் பணம் வரணும் தானே கேஸ் போனேன், ஏன் சிபிஐக்கு போகணுன்னு கேட்டால் அவங்களுக்கு அது தெரியல, அவங்களுக்கு அது புரியல, அது என்னென்னு பதில் சொல்ல தெரியல. ஓகே, எங்களுக்கும் அது புரியாத விஷயமாக தான் இருந்தது, ஏன் இப்படி போடணும் அப்படின்றது. அப்போது மறுபடியும் கேட்குறோம், ஒரு சிபிஐக்கு வழக்கு போடணும், சுப்ரீம் கோர்ட்டில் போய் போடணும், அதுக்கு ஒரு அட்வொகேட்டை பிடிக்கணும், அதுக்கான பணம் செலவு பண்ணணும், இதுக்கெல்லாம் பொருத்தமான ஆளா, இதுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக வலிமையான ஆளா, விவரம் தெரிஞ்ச ஆளான்னு கேட்டால் அப்படி இல்லைன்றாங்க. நானும் அவர் வீட்டை போய் பார்க்கும்போது அது ஒரு 10க்கு 10 வீடு தான். அது கூட இருக்குமான்னு தெரில, அவ்வளோ அது கூரை வீடு. அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணி இப்படி பண்ணணுன்றது அந்த பொருளாதார ரீதியாக அது ஒரு முகாந்திரம் கிடையாது. ரெண்டாவது, கருவில் இருக்கும்போதே இது என் குழந்தைன்னு சண்டை போட்டால், 6 மாதமாக இருக்கும்போதே விட்டு ஓடினாள், அந்த பையனுக்காக இன்றைக்கி எந்த பையனை தான் பையன் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு அவங்க மனைவி அழைச்சி துரத்துனாரோ அந்த பையனுக்காக நீதி வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு, சிபிஐக்கு வழக்கம் மாற்றணும்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்தாரமும் கிடையாது. அப்படி ஒரு அக்கறை உள்ள தகப்பனா இவர் இருந்தது கிடையாது. இறப்புக்கு கூட வந்திருக்காப்புல, மயானத்துக்கு குடிச்சிட்டு வந்திருக்கிறாப்புல மொத்தம் சொன்னது. அவங்க தாயார்கிட்டயோ, அதாவது ஷர்மிளாக்கிட்டேயோ, அவங்க உறவினர்கிட்டயோ யாருக்கிட்டேயும் எதுவும் பேசலை. வந்திருக்கார், பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கார். மறுபடியும் வீட்டுக்கு ஆறுதல் சொல்கிறது இதுமாரி எதுவுமே அவர் செய்யலை. அப்படி இருக்கும்போது இவருக்கு கேஸ் போடணுன்ற அக்கறை அப்படின்றதுக்கான முகாந்தாரமே கிடையாது. இப்போ அந்த சுடுகாட்டுக்கு வந்ததுமே அங்கே ஒருவேளை தாவேக்காரங்க இருந்தாங்கன்னா ஐம் ஃபாதர்ன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவா? தாவேக்காரங்க அங்கே இல்லை. ஏன்னா அவங்களை அப்ஸ்காண்ட் ஆக சொல்லி மாவட்ட நிர்வாகத்துலேருந்து வழிகாட்டுதல். லோக்கல் தாவேக்காரங்க, லோக்கல் தாவேக்காரங்க, ஏன்னா அவங்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போக சொல்லியும் மாவட்ட நிர்வாகத்துலேருந்து வழிகாட்டுதல், அதுக்கான வண்டிக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லி தான் அவங்கள கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க. அந்த வண்டியில் போன 25 பேரில் 5 பேர் மரணம். இருக்கிறதுலே ஒரு பகுதியில் அதிகம் மரணம்னா அது ஏமூரில் தான். அதனால் இவங்க 2 நாள் ஊரில் இல்லை. இவங்க பயங்கர உளவியல் ரீதியாக பிரச்சனையாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இறப்புக்கு போக முடியல. எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரே ஊர், சொந்தக்காரங்களும் கூட சில வீட்டுக்கு.
அப்போது இவங்க தான் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களோட இறப்புக்கு அவங்க இறந்தவர்களோட குடும்பத்தினர் வந்து இவங்க மேலே கோவம்லாம் கிடையாது. இவங்கன்னா அது அப்படி நினச்சா கூப்பிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது தான் இவங்க மேலே பழி போடுற அளவுக்கு அவங்க இல்லை. ஆனாலுமே இவங்களால் அந்த இறப்புக்கு போக முடியலன்றது இவங்களுக்கு பெரிய வலி. அதையும் தாண்டி நீங்கள் ஊருக்கு போனாலோ இதை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்க. அந்த மக்களையும் வந்து என்ன நடந்தது அங்கன்றதை யார்கிட்டையும் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்றது இவங்க மூலியமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களால அதை சொல்ல முடியல. கிழக்கு மாவட்ட செயலாளர் வந்து தாவேக்காவோட கிழக்கு மாவட்ட செயலாளர் வீடு வீடாக வந்து அவங்க அவர் தான் எல்லா வீட்டுக்கும் போயிருக்காரு. அவர் போயிருக்காருல, அவர் வந்து இதை சொல்லியிருக்காரு. அங்கே நடந்ததுன்னு கேட்டால் சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா நீங்களாம் கேஸுக்குள்ளே வந்துடுவீங்க, கோர்ட்டு கேஸ்னு அலையணும், நீங்களாம் எதுவும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் உனக்கு எப்படி தெரியும்னு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அங்கே எதனால் உங்கள் குடும்பத்தினர் மரணம் அடைஞ்சாங்க, அங்கே என்ன நடந்தது அவங்களுக்கு அப்படின்றத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் வந்து கூட போல அவங்களுக்கு இயல்பாகவே தெரியாது, வேறு யாருன்னா சொல்கிறது தான் சொல்லணும். சில பேர் கூட போயிருக்கிறாங்க. இப்போது உங்கள் சந்திரான அந்த செல்வராஜோட மனைவி இருக்கிறாங்களே, அவங்க கூட அவங்க சின்ன பையன் போயிருக்காப்புல, அவங்களுக்கும் அந்த வீட்டிலே அந்த பேர் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே என்ன நடந்துன்றதை இவங்க சொன்னால் அது வந்து வாக்குமூலம் இல்லை, அப்படி ஒன்று நடத்தக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அது இவங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க. இவங்ககிட்ட பேட்டி அதை நிர்வாகிக்கிட்ட பேட்டிக்கிட்ட எதுவும் கொடுக்காதீங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்காதுன்னா பேட்டி கொடுக்குறவங்களாம் கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால் பேட்டி கொடுக்காதீங்க. அதை மீறி நீங்கள் பேட்டி கொடுத்தீங்கன்னா உங்களை கைது பண்ணிட்டா கட்சி வந்து அதுக்கு பொறுப்பாகுது, கட்சி வந்து உங்களை காப்பாற்றாது, நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல நம்ம ஏதோ குற்றம் பண்ணிட்டோமோ, நம்ம தான் இவங்க இறப்புக்கே காரணமோ, இவங்கள அப்ஸ்காண்டா வைக்கிறது, இப்படி பொய் சொல்ல வைக்கிறது, இதை பற்றி வெளில பேசக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்கள தான் குற்றவாளின்ற மாரி அவங்கள ஃபீல் பண்ண வைக்குது. அந்த கில்ட்டில் அவங்க மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் நான் கட்சி விட்டே போகிறேன், இந்த கட்சி கர்மந்திரம் இதெல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு விரக்தியில் இருந்திருக்கார் ராமச்சந்திரன். ஷர்மிளா தரப்பு வெளிப்படையாக இதற்கு பிறகு தான் கோர்ட்டில் ஆஜராகிறாங்க. அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நான் அந்த வழக்கை தொடுக்கலைன்னு ஆஜராகிறாங்க. நீதிமன்றம் வந்து அதை காக்னிசன்ஸில் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி. ஆனால் அவங்க அதை சொல்லிட்டாங்க இல்லையா, சொன்னதற்கு பிறகு அந்த ஊருக்குள்ளே அவங்களுக்கு வந்து அவங்க பாதுகாப்பாக உணர்றாங்களா, வேறு ஏதாவது சிக்கல் இருக்கா? ஏன்னா இதற்கு முன்னாடியே பாதுகாப்பு இல்லாமல் உணர்ந்தவங்க வெளிப்படையாக கோர்ட்டுக்கே போய் அந்த வழக்குக்கு வந்து என் மகனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே என்ன நடந்தது? இல்லை, அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கேன். அங்கே இருக்கிற அவங்க ஊரில் இருக்க சில நபர்கள்கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன். என்ன ஆச்சு, எதனா அவங்களுக்கு சிக்கல் வருதா, இல்லை மற்றபடி வேறு எதனா நடக்குதான்றதை கேட்டு தான் இருக்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த சிக்கலும் இப்போ கிடையாது. செல்வராஜை பொறுத்த வரைக்கும் தான் யோசித்தோம். ஏன்னா அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினது முன்னாள் ஊர் தலைவர், அதிமுகக்காரர். அவர் வேறு ஒரு இளைநிலை சமூகத்தை சேர்ந்தவர், அங்கே டாமினேட்டாக இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவர். அவர் இயல்பாகவே குடிச்சிட்டு எதனா ஒரு பிரச்சனைனா நைட்டு குடிச்சிட்டு வந்து எல்லாரையும் சண்டை போடுறது, அடிக்க போகிறது, இந்தமாரி இயல்பு உள்ள கடை. பொருளாதாரம் ரொம்ப பலமுள்ள ஆள், ஒரு ஃபியூடல் லேண்டில். ஆமாம், ஃபியூடல் லேண்டில். இப்போது அவர் செல்வராஜை பற்றி அச்சு வந்தது. ஆனால் அவருக்கும் அந்தமாரி எதுவும் இப்போ இருக்கும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ளே நடக்கிற இந்த சம்பவங்கள், இப்போ ஏமூருன்ற ஒரு ஊரில் இருந்தால் நிறைய பேரை திரட்டி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே தான் அவங்க தான் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து தாவேக்கா தரப்பிலிருந்து ஒரு வகையான அச்சுறுத்தல், ஒரு வகையான மெசேஜ் கன்வேயிங் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மற்ற கட்சிகள் மீதான, இப்போ செல்வராஜ் அவர்கள் அதிமுகவால், ஷர்மிளா அவர்கள் தாவேக்காவால், இப்போ திமுகவோ அல்லது பாஜகவோ இவங்க பற்றி அந்த மக்களுடைய அந்த ரெண்டு குடும்ப பர்டிகுலர் ஃபேமிலிஸுடைய ஒப்பீனியன் என்னவாக இருந்தது? இல்லை, குறிப்பான ஒப்பீனியன் எதுவும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க முதல் போய் பார்த்துருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவங்க அரசோட நிவாரண நிதியை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அப்புறம் இவங்க காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவங்க, அப்புறமேட்டு கமல்ஹாசன் பார்த்துருக்காரு, திருமாவளவன் அவர்கள் பார்த்துருக்காரு, அவங்க எல்லா நிவாரண நிதி கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி தாவேக்கா தரப்புலேருந்து மாவட்ட நிர்வாகிகள் வந்து பார்த்துருக்குறாங்க. அங்கேருந்து இன்னும் பணம் கொடுக்கப்படலன்றது தான் விஷயம். வேறு எதுவும் நெகட்டிவான ஒப்பீனியனும் என்னவோ மற்றபடி எதுவும் கிடையாது, யார் மேலேயும் அவங்களுக்கு கிடையாது. ஓகே, ஏன் தாவேக்கா தரப்பில் பணம் இன்னும் நிறுத்தப்பட்டிருக்கு? அதை பற்றி அவங்க, ஏன்னா கவர்மெண்ட் பணம் தான் இருக்கிறதுலே லேட்டாக வரும். அந்த இந்தியன் படத்தில் தான் வந்து மனோரமா ஆட்சி வந்து வெளியே நின்று சாபம்லாம் தூத்தி அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் கவர்மெண்ட் காசு வந்து 2வது நாளே கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கு. விசிகா ரொம்ப பொருளாதார ரீதியாக பின்தங்கிய கட்சிகளில் விசிகா பிரதானம், ஆனால் அவங்க பணம் கொடுத்துருக்குறாங்க. பாஜக தாவேக்கா, இவங்க பாஜக பெருசாக அறிவிக்கலை, ஆனால் தாவேக்கா அறிவித்தும் ஏன் இன்னும் கொடுக்கல? அதில் தாவேக்காவை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று நோட் பண்ணுறேன். இதில் எங்கேயுமே வந்து அதிமுக பணம் கொடுக்குறதாகவும் அறிவிக்கலை, கொடுக்கவும் இல்லை. அதிமுகவுக்கு அப்படி ஒரு இதுவே கிடையாது. இப்போது தாவேக்காவுக்கு வரேன். இவங்க சொல்கிற, அதாவது அந்த பணம் வந்து விஜய் கலையால் தான் கொடுக்கணுன்றதை விஜய் விரும்புகிறாரு. விஜய் எப்போ வந்து
இதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் முடிஞ்சு எப்போ அவருக்கு வெளில வர மன தெளிவு வந்து எப்போ அவருக்கு போய் பார்க்கணும்னு தோணுதோ அவர் என்னைக்கு போகிறாரோ அன்றைக்கி தான் அந்த பணம் கிடைக்கும். ஒரு தாய்மாமனா தான் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? அதை நான் அந்த உறவில் நீங்கள் தாய்மாமனா தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். செல்வராஜ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு விவசாய கூலி, டிராக்டர் ஓட்டுறவர், லோனில் ஒரு டிராக்டர் கூட வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த கொடுத்த பணங்களில் பெரும்பான்மையான பணங்கள் வந்து கடன் அடிக்கிறது, வட்டி அடிக்கிறதுக்கே வந்து அவருக்கு போதியம் இருக்குது. அது இல்லாமல் அரசு கொடுத்த பணத்தில் ஒரு 2.5-3 லட்ச ரூபா இன்னும் மிச்சம் இருக்குது. கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த பணம் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாவே ஒரு 10 லட்ச ரூபா நினச்சினுக்கிறாரு. அப்படிப்பட்ட அறியாண்மையில் இருக்கிற ஒரு நபர் தான். அவங்க சமூகத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் அதிகபட்சம் அருந்தறியாத சமூகம் அவங்க. அவருக்கு என்னென்னா, ஏன் அன்றைக்கி அந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா, அவருக்கு வேலை வந்து எப்போனா தான் கிடைக்கும். மாதத்துல எல்லாம் நாளாக இருக்காது, பாதி நாள் கிடைக்கலாம். அன்றைக்கின்னு பார்த்து அவருக்கு வேலை வந்துருச்சு. அவங்க அதாவது விஜயோட பிரச்சார நிகழ்வு அன்றைக்கி அவருக்கு வேலை. அவருடைய மனைவி சந்திரா அந்த நிகழ்வுக்கு போன அன்னைக்கு மனைவி சந்திரா, அவங்க சின்ன பையன் 2 பேரும் வந்து நிகழ்வுக்கு போன அன்றைக்கி அவருக்கு வேலை. அவரால் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவாதீங்கன்னு சொல்லவோ, அங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவோ, இல்லை உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லவோ எதையும் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை. அவர் வேலைக்கு போயிட்டார். அது ரெகுலர் வேலை கிடையாது, கிடைச்சிருக்குது. இப்போ போனால் 600 ரூபா சம்பளம்னு சொன்னார். போனால் தான் அடுக்குன்றதுனால அவர் இதை பெருசாக யோசிக்க முடியல. அவருக்கு வேலை கிடைச்சிது, அதனால் இன்றைக்கி கவனிக்க முடியலன்றது தான். அப்படிப்பட்ட ஒரு இதுவான நிலைமை தான் அவங்க நிலைமை. அவருக்கு எவ்வளோ தான் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அவங்க மனைவி இருக்கிறவருக்கும் கவனிச்சிருக்கிறாங்க. சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாமல் ஏதோ செஞ்சுட்டு பண்ணியிருப்பாங்கள்ல. இறந்துட்ட பேருக்கு பணங்கள் வந்திருக்குது, அங்கே அரசு கொடுத்த பணமும் மற்ற பணமும் வந்திருக்குது. ஆனால் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? சாப்பாடு செய்யணும்ல, செஞ்சு யாருன்னா தரணும்ல. ஹோட்டல் அதெல்லாம் அங்கங்கெல்லாம் பக்கம்லாம் கிடையாது. கொடுத்தாலும் அந்த ஊரே பார்த்து வாங்க, ஹோட்டல்ன்ற பேருக்கே இடம் இல்லை. பைபாஸ் போகணும் நீங்கள் ஹோட்டல் போகணுன்னா. அப்போ அப்படி இருக்கும்போது சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்றது இருக்குதுல்ல. அவங்க ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கமும் அப்படி பார்த்தா தெரியல ரெகுலராக இருக்க மாரி. அப்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்தக்காரங்க தானே சொன்னாங்க. சொந்தக்காரங்கன்னு மற்றவங்க சொன்னாங்க. இவர் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன், என்கிட்ட சொல்லி அழுதுருந்தார். அந்த பேட்டிலேருந்து எடுத்துட்டேன் நான் அதை போடல. அதான் ரொம்ப வயிறு பசிச்சுது. நான் வந்து இப்போ சொன்னாங்க அங்கே இட்லி செஞ்சுருக்குதா சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னார் அங்கே வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு அங்கே போ செல்வராஜ் இட்லி இருக்குது அப்படின்னு. நான் யார் வீட்டையும் போய் நின்னது கிடையாது. நான் போய் கேட்குறேன் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கு. அவங்க அம்மா வந்து இல்லை கொடுக்காத தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டுக்கிறாங்க. அதை சொல்லி அவர் வந்து பயங்கரமாக அழுகுறாரு. தின்னாலாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், ஒரு வேளை சோறுக்கு நான் இங்கே போனதில் என் பொண்டாட்டி பார்த்துட்டா, என் பொண்டாட்டி போனது நான் இப்போ தான் எனக்கு அவமானமாக இருக்குது. ஏதோ கேவலமான பிரிவை மாரி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் பொண்டாட்டி இல்லாதனால அப்படின்னு சொல்லி அவர் அழுதுறாரு, பயங்கரமாக அழுதுறாரு. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல 16 நாள் ஆகட்டும் தீட்டு வராதிங்கன்னு. விஜய் பண்ணுறது தான். விஜய் போயிருக்கிறது வந்து துக்கம் கடைப்பிடிக்கல, தீட்டு கடைப்பிடிக்கிறாருன்றது தான் நான் பார்க்குறது. அவர் ஏற்கனவே மாநாடு நடத்துறதுக்கோ மற்ற எதனா நடத்துறதுக்கோ பூஜை பண்ணி நல்ல நாள் குறித்து புஷானந்து போய் எல்லா கர்மாந்தரத்தையும் பண்ணுவார்ல. அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆள் நடிப்பில் இதை ஏன் இப்படி எடுத்துக்கூடாது? நீ கூட நிற்கிற, உறவாக நிற்கிற, இதுவாக நிற்கிறேன்னா அன்றைக்கே அடுத்த நாளே போயிருக்கணும்ல, போய் அந்த வீட்டில் இருக்கணும். நீ எத்தனை வந்து நொட்டுறவருக்கும் காசு எத்தனை நொட்டுறவருக்கும் அந்த ஆள் பசிலாம் கொண்டிருப்பாப்லையா? உங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தா சோறு ஏராக்கி போடுவாருக்கு. நீ உன் துக்கத்தில் நீ இருக்கிறன்றதுக்காக அது வரைக்கும் நீ அவங்கள வந்து பார்க்க மாட்டே, அது வரைக்கும் அவங்க பிரச்சனை தீர்க்க மாட்டேன்றதுக்காக உன் துக்கம் தீர்ந்து நீ வர வரைக்கும் அவர் பிரச்சனையெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? ஒரு வகையில் நீ பொறுப்பு தானே இந்த மரணத்துக்கு. திட்டமிட்டு செய்யலைனாலும் உன்னோட விளம்பர வெறி, நீங்கள் உங்களோட அலட்சியம், இந்த இதெல்லாம் தானே இந்த மரணம் நடந்தது. அப்படி இருக்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று அந்த குடும்பங்கள்லாம் என்னென்ன மாதம் 5000 ரூபா தரேன், வாழ்நாள் முழுக்க அந்த குடும்பத்துக்கு தத்தெடுத்துக்கிறேன். இப்போ வரைக்கும் ஒரு வீட்டில் என்ன ஆகுன்னு அவனுக்கு எதனா தெரியுமா? அருகாணின்னு ஒரு அம்மா 60 வயசு, அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து அதான் அவங்க கணவர் வந்து போலீஸ்காரரு, சிறைத்துறையில் வேலை பார்த்தவர். அவர் உடஞ்சி போய் அழுகுறாரு. நான் செத்து இருந்தால் அந்த பணம் என் பொண்டாட்டிக்கு வந்திருக்கும், அவன் நல்லா இருந்திருப்பா. நான் எனக்கு எப்படி வாழ போகிறேன்? என் பிள்ளைங்களெல்லாம் வயசானா ஒரு மாதிரி பாரமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கள்ல பெற்றோர்களை, பிள்ளைகள். அவங்க ஒரே சமூகமாக இருந்தாலும் வீட்டில் ஒத்துக்கிடாதனால லவ் பண்ணி வீட்டிலேருந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு அவங்க மனைவி இல்லைன்றதை நான் இறந்துருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷம். அந்த காசு அவளுக்கு போயிருந்தா அவள் தைரியமாக குடும்பத்தை நடத்திருப்பா. என்னால் அது முடியாது. நான் இப்போ சாப்பாடை யாரை கேட்பேன், இல்லை எதனா வலி கிளின்னா அவர் சுகரு, காலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். அவர் மருமகன் தான் கூட இருந்தார். ஆமாம்.
எப்படி நான் இதை இது பண்ணுறதுன்ற ஒரு பயங்கரமான ஒரு உளைச்சல். இப்போ இதுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்லுவா? யார் அண்ணனா, தம்பியா, பிள்ளையா, சகோதரனா, யார் கூட இருப்பா? கூட இருந்திருக்கணும்ல விஜய். நீ இருந்திருந்தா அந்த ஆள் போய் சாப்பாடுக்காக அங்கே ஒரு வீட்டில் நின்று அசிங்கப்பட்டிருப்பாரா? யாரும் இல்லைன்னு இந்த ஆளை கொஞ்சம் அழுவாரா? இல்லை, எனக்கு அந்த வீட்டில் இருந்து அந்த காவல்துறை ஓய்வு பெற்ற சிறைத்துறை அதிகாரி வீட்டில் இருந்து வெளியே வரும்போது எனக்கு உள்ளே போகும்போது அவர் அந்த அதிகாரின்னு தெரியாது. நம்ம கேமராமேன் மெல்டன் தான் மேலே நான் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். நான் ரிட்டையர்டுன்னாரு. எதில் ரிட்டையர்டு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிறைத்துறையில் இருந்தேன் அப்படின்னா. அப்புறம் மேலே பார்த்தா அவர் அந்த யூனிஃபார்ம்லாம் எஸ்எஸ்ஐயாக இருந்திருக்கிறார். அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இவர் போலீஸ், அதுவும் சிறைத்துறை அதிகாரி. அவங்களுக்கு தெரியாத காவல்துறை கதைகளே கிடையாது. அவர் என்னன்னாலும் பேச முடியும், ஆனால் அவரால் எதுவுமே பேச முடியல. உளவியலாக எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் உடஞ்சிருந்தா அது அப்படி நடக்குன்றத அந்த வீட்டு வாசல்லே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கு அது மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போது இந்த குடும்பங்கள் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விஜய் தரப்புலேருந்து யாரும் வரலை. அந்த ஃபோன் கால் ஒன்று தான் பேசப்பட்டிருக்கு, 20 லட்ச ரூபா பெண்டிங்கு. இல்லை, அதுவே அருவருக்கத்தக்க விஷயம் இல்லையா? ஒருத்தன் உன்னை ஆறுதல் சொல்கிறேன்னா சொல்லிட்டு போ, இல்லை முடியலன்னா வீடியோ காலில் முதல்ல இதுக்கு வர. சரி, அளவு உனக்கு அவள் தான் உனக்கு யோகிய தானே வர. நீ வீடியோ கால் பேசுகிறதுக்கு 3 பேர் வீடியோ எடுக்கிறானுங்க. அவன் கூனி குறுகி நிற்கணுமா? என்ன பிச்சை போடுறியா நீ? இப்போ நீ பேசிட்டீன்னா அவங்களுக்கு பெரிய இதுவாது. நீ பேசுறதுன்றது பெரிய இதுவு, அது அவங்களுக்கு பெரிய பாக்கியம். அதை வேற நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியாப்பான்னு. நீ செய்தி ஆகிறதுக்கு நான் அங்கே போயிட்டேன், இல்லை நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், நான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, என் மேலே இது இல்லைன்றது நீ காட்டுறதுக்கு அவங்கள அப்படி கூனி உருகி நிற்க வைப்பியா? இதை விட அருவருக்கத்தக்க அயோக்கியத்தனம் அதெல்லாம் இருக்கு அதில். அது அந்த வீடியோ எடுத்தது அப்படின்றதே அப்படி ஒரு தலைவர் பண்ண முடியுமான்றது தெரில. போய் பார்க்க முடியாது, வீடியோ காலில் தான் பேசுவோன்றதே அப்படி அவன் தலைவனாகவே இருக்க முடியாது. அதை வேற வீடியோ எடுத்து அதை ஒரு செய்தி ஆக்கி அது மூலயமா நான் யோகின்றதை காமிச்சிக்கிறதுன்றதெல்லாம் அதை நம்புகிறாங்க அப்படின்றது தான் இன்னும் வருத்தத்துக்கு ஒரு விஷயம். இல்லை, அதை தான் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் சொல்கிறாங்க. இவ்வளவு ஆன பிறகும் மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, அது போதும் எங்களுக்கு. அது எல்லாத்தையும் சொல்கிறாங்களா? எல்லார் வீட்டிலும் இதே தான் சொன்னாங்களாம்மா? சக்திவேல்னு ஒரு வீட்டுக்கு போயிருப்பீங்க, அவர் டிவிக்கு நிர்வாகிகளை விட்டு கிளின்னு கிழிச்சு அமைச்சிருக்கிறாரு. அதை சொல்ல வேண்டானே? இந்தமாரி சக்திவேல்னு ஒருத்தர், பிரியதர்ஷினி அவங்க மனைவி இறந்துட்டாங்க, அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க, தர்ணிகா, அவங்களோட அப்பா கிட்ட நம்ம போனோம், அவர் மட்டும் இப்படி திட்டாரு எங்களை. அவனுக்கு நேரத்துக்கு வரத்துக்கு என்னன்னு கேட்டிருக்கிறாரு. அவன் தான் பேசுவான், தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு 49, அவனுக்கு 50. நேரத்துக்கு வராமல் வந்துட்டு வீடியோவில் நான் அந்த இடத்துல கொடுத்த இடத்துல பர்மிஷன் கொடுத்த இடத்துல போய் பேசினது தவிர வேறு எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்கிறானே, வெக்கமா இல்லையா? அவர் முன்கூட்டியே ஒரு கோபமோ முன்கூட்டியே ஒரு விருப்போ பொலிட்டிக்கலாக ஒரு அப்படிலாம் தான் சொல்லலை. அவர் அந்த வீடியோவை பார்த்து தான் அவர் இரிட்டேட்டாக இருக்குது. விஜய் பேசி வெளியிட்டு அந்த வீடியோவை பார்த்தா இரிட்டேட். அங்கே போய் நின்று பேசினதை தவிர வேறு எதுவும் எம்எல்ஏ ஏன்டா இவ்வளோ பேர் செத்து போயிருக்கிறாங்க, வலியும் வேதனையில் உட்காந்துருக்குறோம், ஒரு மன்னிச்சிருங்க, இல்லை அட்லீஸ்ட் இது இப்படி ஆயிடுச்சு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லாமல் இப்படி பேசுகிறன்றதுலாம் ஆத்திரம் வந்துருக்குது சிலருக்கு. தாமரை கண்ணன் சொல்லி ஒருத்தர், அவங்க மனைவி 8.5 மாதம் கர்ப்பிணி. அவர் இறந்துட்டார். விஜய் ரசிகரும் கிடையாது, தாவைக்கா தொண்டரும் கிடையாது, அவங்க பேச கேட்க எது கேட்க போல. சம்பளம் வாங்குற டைம் இவர் சீக்கிரம் வந்திருந்தாருன்னா அவங்க போயே இருக்க மாட்டாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு வந்தால் போயிருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு உங்களை சம்பளம் வாங்கிட்டு வரும்போது அந்த கூட்டத்துக்கு நடக்கிற வெளிச்சாமிபுரத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரவுண்டான இருக்குது. கடைசியாக அவர் அங்கே தான் ஏறி முகத்தை காமிச்சிருக்காரு. அங்கே காமிச்ச உடனே அதில் பாதி கூட்டம் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி கிளம்பிட்டு இருக்குது. கூட்டத்துக்கு வராமல், வெளிச்சாமிபுரத்துக்கு வராமல் அப்படியே இப்படி போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் நிற்கல. போகிற கூட்டத்தில் இருக்கிறவங்க சில பேர் என்ன சொல்லி, இப்போ தான் விஜயை பார்த்தோம் ஃபோட்டோ எடுத்தோன்னா அவங்க நண்பர்கள் சில பேர் சொல்ல, இவங்க 3 பேர் போயிருக்கிறாங்க. சரி, இதுக்கு நம்மளும் ஃபோட்டோ எடுத்துலாம், போனால் வெளில வருவார், ஃபோட்டோ எடுத்துடலான்னு. ஒரு இடத்துலையும் வண்டி நின்று போகுது, ஆனால் வெளில வரல. நிற்கிறதுனால வெளில வருவாரோன்னு இவங்க ஒரு இடத்துல நின்று போயிருக்கிறாங்க. அப்படியே அவங்க பின்னாடி போய் கூட்டத்துக்குள்ளே சிக்கி போகும்போதே மூச்சினர் பயங்கரமாகிடுச்சு. ஒருத்தர் காலில் அடிப்படிச்சு, அவரை நடக்கவே முடியலன்னு ரிட்டன் போயிட்டார். அதான் உட்காண்டார் அந்த இடத்துல. இவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டே இருக்குது. சரி வந்துட்டாச்சு, வெளில வந்துடுவார் பார்த்துடலான்னு கிட்டே போயிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால போக முடியல. சரி வேணாம், ரிட்டனு போயிடலான்னு அப்படின்னு முடிவெடுத்த நேரத்தில், அப்படின்னு யோசிச்ச நேரத்தில், எதனா இப்போ சேரலான்னு ட்ரை பண்ண நேரத்தில் விஜய் வண்டியிலேருந்து வெளில வந்திருக்காரு. விஜய் வெளில வந்தோடனே தலைவா விஜய் தலைவா தளபதி ஏதோ கத்துவாங்களே, அந்தமாரி கத்தி டிவிக்கேன்னு கத்துனாங்க. அப்படி கத்தி எல்லாரும் எகுறும்போது இது பண்ணும்போது ஒருத்தர் தோல் மேலே ஒருத்தர் கை வச்சுக்கிறவாங்களே, அப்படி வச்சு அம்மிக்கி கீழே அவரால் நிற்க முடியாமல், அப்படி அமுக்குனதில் நிற்க முடியாமல் கீழே விழுந்து மிதிப்பட்டு இறந்துட்டார். விஜயை பார்க்கணுன்ற வெறியில் இவங்க கத்தி இவர் அந்த டைம்லேயே முடியல, தப்பிக்கலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அவர் இறந்துட்டார்.
அவங்க வீட்டுக்கு போகும்போது அது வேற ஒரு நடந்தது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அவங்க மனைவியை போய்ட்டு எடுக்க முடியல. அவங்க உண்மையிலே ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க. அவங்க யார்கிட்டையுமே பேசலை. அவங்க கண்ணு கூட சிமிட்டல. அந்தமாரி ஒரு நிலைமையில் இருந்தாங்க, உடஞ்சி போயிருந்தாங்க. அவங்க நண்பர்கிட்ட எடுத்தோம் பேட்டி. அவங்க நண்பரும் வண்டையாக தான் கேட்டார் விஜய். அவங்களாம் விஜய் ஃபேனு. இறந்து போனவர் விஜய் ஃபேனு கிடையாது. இறந்து போனவர் பேசினார் நண்பர், அவர் விஜய் ஃபேனு. அவர் விஜய் திட்டினார். அவர் ஏன் நீ வந்து அங்கே வந்து நான் பழி வாங்குறீங்களா எதோ வாங்குறியான்னு பேசுறிய, எதுக்கு நீ அதை அங்கே பேசுகிற? 41 பேரையும் சொல்லி இவங்களாம் இறந்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேரையும் சொல்லியிருந்தாலே அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருந்திருக்கும்ல. என் நண்பன் பேரை நீ சொல்லியிருந்தீங்கன்னா, அப்பா நீங்கள் விஜய் என் ஃப்ரெண்டு பேரை சொல்லியிருக்காரு, அவருக்காக வருத்தப்படுறாருன்னு எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கும்ல. அதை விட்டு வேறு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற. இது வந்து வெறுப்பாக இருக்குதுன்ற அதான் ஒரு வெறுப்பை வந்து உருவாக்கிடுச்சு. இந்தமாரி சாம்பிளும் இருக்குதாங்க. இதெல்லாம் அவங்க சொல்ல வந்தானே வெளில எல்லாருமே அப்படி சூப்பராக ஏற்றுக்கிட்டாங்களாமா? ஏன் ஒரு யூடியூப் ப்ரோட்டஸ் அவர் மைனர் போட்ட வீடியோவில் சொல்லியா தலித்துனால எங்கள் வீட்டுக்கு வரலன்றத? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் சில பேர் தாங்க தான் குடும்பத்தில் நடந்த இழப்பை விட விஜயோட இது முடிக்கும்னு சில பேர் பேசியிருக்காங்க. அது ரொம்ப அது வருந்தத்தக்கது தான். அது அறியாண்மை, அதை வச்சுங்க. பெரும்பான்மை வந்து இதில் எந்த ஸ்டாண்டுமே இல்லை. அவங்க கில்ட்டில் இருக்கிறாங்க. குழந்தைய கூப்பிட்டு போய் கொண்டுட்டுமே, இப்படி ஆயிடுச்சு, நம்மளால் நம்ம மனைவியை காப்பாற்ற முடியலையே, இப்படி பண்ண முடியலையன்ற இந்த கில்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க விஜயை குத்தம் சொல்லவோ இல்லை கவர்மெண்ட்டை குத்தம் சொல்லவோ எதுலேயுமே அவங்க தயாராக இல்லை. அவங்க மேலே அவங்க குத்தம் சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. சில பேர் தான் வந்து ரொம்ப சில ஒரு 3-4 பேர் தான் வந்து இப்படி விஜய்க்கு ஆதரவாக பேசுனதுன்றது, அந்த நிலையும் பேசுனதுன்றது இருந்தது. அதேமாரி சில பேர் 4-5 பேருக்கு மேலே நான் 41 பேர்கிட்டே நான் போனதும் ஒரு கம்மியான நபர்கள்கிட்ட தான். அப்படிங்க எல்லாருக்கிட்டையும் போயிருந்தால் இந்தமாரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. சக்திவேல் பேசுனது எந்த ஊடகத்துலையும் போகல, அவர் எல்லா ஊடகத்துலையும் பேசியிருக்காரு. விஜய் திட்டி பேசியிருக்காரு. அவரே சொல்கிறாரு, என்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏங்க எனக்கு வெறுப்பாக இருக்குதுங்க பேசி என்னங்கன்னா, இல்லைங்க இதே என்ன பேசுகிறது, சரிங்க இல்லை எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும், அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. நீங்கள் அலுவலகத்தையோ மற்றதையோ எடுத்து நான் போட்டு இதுவாக்க விரும்பல. அது எப்போ நீங்கள் தயாரிக்கிறீங்களோ அப்போ சொல்லுங்கள், நான் போயிட்டு எடுக்கிறேன், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அவர் கேமரா ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நம்மளை பற்றி சொல்கிறோம், நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துருக்கோன்னு சொல்லும்போது அவர் கேமரா ஆஃப் பண்ணிட்ட பிறகு சொல்கிறாரு, இல்லைங்க நான் எல்லா சேனல்லையும் பேசினேன், ஆனால் யாருமே முழுசாக போடலையானார். எதுங்க முழுசாக போடல? அவர் என்ன பேசியிருப்பான்னு தெரியாது. எதுவும் முழுசாக போடலன்னா, இல்லை இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, அது யாருமே போடலன்னா அவரே சொல்கிறாரு. இல்லை அவர் அந்த பல பேர் எடுத்து போடாமல் போனது இருக்குல்ல, அந்த கோபம் அவருக்கு இருந்ததை என்னாலேயே பார்க்க முடிஞ்சு. நான் கேட்டபோது, நீங்கள் விஜய் வந்தால் அவர்கிட்ட என்ன கேட்பீங்கன்னு நான் ரொம்ப யதார்த்தமாக கேட்டபோது, நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட அவர் அதை சொன்னார். ஆனால் அதுக்கு மேலே அவர் சொல்ல விரும்பலை. அப்புறம் கேமரா கட் பண்ணதுக்கப்புறம் தான் அவருடைய உள்ள கிடக்கையை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஏற்கனவே எடுத்து எதையுமே போடலை, நான் சொல்லி என்ன பிரயோஜனம், நான் கேட்பேன்றதோடு நிறுத்திக்கிறேன், நான் அங்கே கேட்டுக்கிறேன்ற ஒரு நிலைப்பாடை பார்க்க முடிந்தது. இப்போ இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஒரு அரங்கத்தில் வைத்து சந்திக்க போகிறதா தகவல் வருகிறது. காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி தொடர்பாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய கருத்து என்ன? அதான் அந்த நிகழ்ச்சிக்கு ஐடி கார்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க, அதுக்காக டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. லோக்கல் நிர்வாகிகளுக்கு அனுமதி கிடையாதுன்றது தான் அங்கே சொல்கிறது. மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான். அதனால் லோக்கல் நிர்வாகிகள் வந்து கோபத்தில் இருக்கிறாங்கன்றதுனாலயா? எல்லாரும் பிடியில் இருப்பாங்களான்றது தெரியல. பழைய மாரி கட்சியோட பிடிப்பாக தன்னுடைய சொந்தக்காரங்களை இழந்தவங்க நம்ம பிடியில் இருப்பாங்களான்னா அப்படி அது ஒன்று. ஏன்னா அது எப்படி தெரியும், அதுக்காக அது பண்ணப்பட்டதானா எனக்கு தெரியல. ஆனால் அப்படி பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ இவரே வந்து அதிருப்தியில் இருக்கிற ராமச்சந்திரனை அவரே போகணுன்ற அதிருப்தியை வெளிப்படுத்தினார். போவாரா இல்லையான்றது தெரில. சொன்னது அவர் உண்மையாக சொன்னாருன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அவருக்கு அந்த வழி இருந்திருக்கும். ஏன்னா தெரிஞ்சவங்க இறப்புக்கே அவரால் போக முடியலன்றதுலேருந்து அதை ஜென்யூனாக தான் சொல்கிறாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அப்போது அப்படி இருக்கலாம். அதை தாண்டி இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த லோக்கலில் இருக்கிறவனை கூப்பிட்டு தான் அதை சரிப்படுத்தணுன்ற அந்த பார்வை, அந்த ஒரு அமைப்பு சார்ந்த அந்த பார்வையே இல்லாத ஒரு ஆட்கள் தானே. எது எப்படி லோக்கலில் இருக்கிறவங்க விட்டு வந்து நீங்கள் ஆட்டில் கேட்டு வரைக்கும் இவரை சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நான் எப்படி வரணுமானா இல்லை வர மாதிரி இருக்காது, ஏன்னா நீங்கள் கேட்டு வரைக்கும் ஷர்மிளாவை கொண்டு வந்து விட்டு போயிடலாம். அதுனா கேட்டு வரைக்கும் வந்து விட்டு போகணும். அப்போ இவ்வளவு களத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைப்பது பற்றியோ அல்லது சட்டப்பேரவையில் விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமி உழைப்பது பற்றியோ பாஜக, தாவேக, அதிமுக என்று ஒன்லைனில் ஒரு நரேஷன் செட் பண்ணுறது பற்றியோ அவங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற கேப் என்ன? தாவேக்காரங்க தெளிவாக ஏற்படுத்த விஜயோ ஆதவர்ஜனாவோ அருண்ராஜோ எல்லாம் தெளிவாக ஏமாத்துறாங்க.
வெளில இருக்கிறவங்க சொன்னால் அதை கேட்டுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிற நிலைமையில் வந்து அவங்க தாவக தொண்டன்னு சொல்ல முடியாது. விஜய் ரசிகர்கள் அப்படி ஒரு நிலைமையில் கிடையாது. அது என்ன சொன்னாலும் புரியாது. ஏன்னா இப்போ இதை சொல்கிறேன், இதில் புரியுதான்னு பார்ப்போம். ஷர்மிளாவோட புருஷன் இப்படிப்பட்ட அயோக்கியன்றது உங்களுக்கு தெரியும். ஷர்மிளா புருஷன் வந்து தாவக கட்சிக்காரங்கிட்டே பேசியிருக்கிறான். ஷர்மிளாக்கிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னன்றது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் ஷர்மிளா பக்கம் தான் நிற்கிறேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க. 20 லட்சம் டிடி வந்து அவங்க பேரில் தான் போட போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அவங்ககிட்ட. இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே. அப்போ உங்ககிட்டலாம் அருண் ஐஆர்எஸோ ஆதவர்ஜனாவோ சிடி நிர்மகுமாரோ உங்ககிட்டலாம் வந்து இப்படி ஒரு இந்த பெட்டிஷன்லாம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் போடப்பட்டது. செல்வராஜ் பெட்டிஷன் உங்களுக்கு தெரியும். எப்படி சொல்கிறேன்னா, ஷர்மிளா வீடு இங்கே இருக்குன்னா ரோட்டுக்கு இந்த பக்கம் தான் வந்து தெருவுக்கு ரோடுன்னு கூட கிடையாது, அந்த பாதைக்கு இந்த பக்கம் தான் வந்து செல்வராஜ் வீடு. செல்வராஜ் வீடுக்கு எதிர்த்த பக்கம் தான் வந்து அந்த லோக்கல் டிவிகேவோட ஆஃபீஸு, கட்சி ஆஃபீஸில் அவரோட அலுவலகம், அவர் வேலை பார்க்குற தொழிலோட ஆஃபீஸு. அவர் எதிர் வீட்டில் தான் செல்வராஜ் இருக்கார். அதனால் அவருக்கு நடந்தது எல்லாம் அந்த ஊருக்கே தெரியும். இவரும் வந்து கட்சிக்கு சொல்லியிருக்காரு அதை. அப்படி இருக்கும்போது இதை பற்றி இப்போ பத்திரிக்கையாளங்க கேட்குறாங்க, இப்படி பெட்டிஷனர் வந்து ஏமாற்றப்பட்டு போடப்பட்டதா சொல்கிறாங்களே போது, ஆமாங்க ஷர்மிளா வந்து அவங்க தான் அந்த குழந்தைக்கு பொறுப்பு, அவங்க கணவர் இப்படி மோசமானவர் எங்ககிட்ட வந்துடுச்சு, நாங்கள் ஷர்மிளா பக்கம் தான் நிற்கிறோம், கோர்ட்டு வந்து இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பேசணும்ல. நீங்கள் அந்த உறவாக நிற்கிறேன், சகோதரனாக நிற்கிறேன், அண்ணனாக நிற்கிறேன், வெண்ணையாக நிற்கிறேன்னா அதுதானே பேசியிருக்கணும் எல்லாம். எப்படி வந்து ஷர்மிளா அந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது, அந்த பெட்டிஷனை பற்றி எங்களுக்கு தெரியாது, பிறல் சாட்சியாக மாறியிருக்கலாம், மிரட்டப்பட்டு திமுகவில் மிரட்டப்பட்டு இப்படி கேட்டிருக்கலாங்க. இந்த திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும், யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் மனுவை பற்றி தான் பேச முடியும். மித்தவங்களை பற்றி, மித்த மனுக்களை பற்றி இன்றைக்கி வந்து முறையிட்டாங்க. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கிட்ட வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கிட்ட முறையிட சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அதில் உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிடட்டும். உங்களுக்கு தெரியும், கரூரில் ஒவ்வொன்றும் மிரட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பிறல் சாட்சி மன்னராக இருக்கும் ஒரு கேஸுக்கே சொந்தக்காரர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு கேஸ், அதனால தான் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் திரும்பவும் மறு விசாரணைக்கு வந்திருக்கிறது. பிறல் சாட்சி ஒரு 50 பேரையே பிறல் சாட்சி சொல்ல வச்ச செந்தில் பாலாஜிக்கு இங்க இருக்கிற 4 பேரை மிரட்டி மாத்தி பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சிபிஐ வந்து இதையும் விசாரிக்கணும்னு தான் நாங்க கேட்டுக்கிறோம். இது எதனால வந்து யார் தூண்டுதலின் பேரில் வந்து இது பண்ணாங்க, உண்மையிலுமே அவங்களோட கன்சென்ட் இல்லாம பண்ணிருக்காங்களோ, சிபிஐ விசாரிக்கட்டும். எங்களுக்கு இதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி உங்களால் சொல்ல முடியுது? இது பச்சை துரோகம் இல்லையா அந்த குடும்பத்துக்கு பண்ணுறது? ஷர்மிளாவுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா அது? செல்வராஜுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா அது? ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லாமல் அவங்கள அலைய விட்ட, இப்போ அவங்க மேலே பழி போடுற பிறல் சாட்சியாக மாறிட்டாங்கன்னு. அதுக்கு என்ன இன்டென்ஷன் வைப்போம்? அப்புறம் பணம் வாங்கிட்டு மாறிட்டாங்கன்னா அப்போது அப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் தானே இதை பண்ணுறாங்க. டிவிக்கே நிர்வாகி கொடுத்த பேட்டி அங்கிட்ட இருக்குது. அதை நான் அன்றைக்கே போட்டிருப்போம். வேண்டாம், அவருக்கு கட்சியில் எதனா ப்ரெஷர் வரும்போது அப்படின்றதுக்காக நாங்கள் போடல. ஆனால் இது இப்போ ஒரு அயோக்கியத்தனமாக வந்து இந்த பெட்டிஷனை இவங்களே பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க, இவங்க மேலே பழிய போட்டாங்கன்னா சரி ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த 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 லோக்கல் நிர்வாகி முடிவு பண்ணிட்டோம், ஷர்மிளா கூட நிற்கணுமா இல்லை கட்சி கூட நிற்கணுமான்றதை அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம போடுவோம். ஒருவேளை அவர் இவங்க பக்கம் நிற்கிறாரு, கட்சிக்கு ஃபேஸ் வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல தான் இப்போ அந்த பேட்டியை நாங்கள் போட்டிருக்கிறோம். உங்களுக்கும் அந்த ஃபுட்டேஜ் தரும், நீங்களும் அதில் பார்க்கட்டும். டிவி கேட்டவர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் வாங்கட்டும். ஷர்மிளா பற்றி எல்லாருக்கும் தெரியும், செல்வராஜை பற்றி தெரியும், அவங்க கணவர் தான் இப்படி போட்டிருக்கிறாருன்னு தெரியும். அப்போது நீ வந்து தெரியாதுன்னு சொன்னால் அவங்களே பிறல் சாட்சி மாற்றுவோன்னு சொல்கிற கேள்வி இருக்குதுல்ல. அப்போ நீ அவங்கள உன் அரசியல் இதுக்காக அவங்கள பழி கொடுத்துட்டன்றதான அர்த்தம். அவங்கள யூஸ் பண்ணிட்டு இதில் ஏன் வந்து இதை டிவிக்கே தான் இதையும் யோசிக்கிட்டோம் அவங்க ரசிகர்கள். இதை ஏன் வந்து டிவிக்கே தான் செஞ்சுருக்குமோன்னு இப்போ எனக்கு சந்தேகம் தோணுதுன்னா, சிபிஐக்கு மாற்றணும்னு இன்டென்ஷன் யாருக்கு? தாவேக்கா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க கேட்குறது வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியோட தலைமையில் ஒரு எஸ்ஐடின்றது. கேட்குறது ஒரே ஆள் பிஜேபி. சிபிஐக்கு மாறினா தான் எல்லாம் தெரியுன்றது கேட்குறது பிஜேபி. அப்போ பிஜேபி இதை பண்ணிச்சானான்னு கேட்டால் செல்வராஜ் விஷயத்தை கிளியராக இருக்குது. அதிமுகவோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தான் வந்து செஞ்சுருக்காரு, விசிகே பாலகிருஷ்ணன் தான் செஞ்சுருக்காருன்னு கிளியர் ஆயிடுச்சு. ஷர்மிளா விஷயத்தில் பன்னீர்செல்வம் இவர்கிட்ட டிவிகே கிட்டே பேசியிருக்காரு. இவங்களும் வந்து அவர் தான் அப்பான்றதை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த பெட்டிஷனோட உண்மைத்தன்மை அடி வாங்கின போது உனக்கும் தெரியும். அப்போ நீயும் வந்து அது போலி பெட்டிஷன், அது தேவை. ஏன்னா உனக்கு சிபிஐ வந்து ஆகாதுல்ல. சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவோட கைப்பாவைன்னு தான் நீ சொல்கிற. அப்போது பாருங்கள், அப்போ வந்து சிபிஐக்குள்ள எங்களை சிக்க விடுறதுக்காக வந்து இந்த பெட்டிஷனர்களை, அந்த பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றி பெட்டிஷன் போடப்பட்டிருக்கிறார். நீ தானே முதல் கண்டம் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி முதல் பொருள் ட்ரைப்ஸுக்கே முன்னாடி டிவி கேட்க தான் தெரியும். இப்போ நீ தானே முதல்ல அந்த கண்டம் பண்ணிருக்கணும். இல்லை உனக்கு கேட்கும் போதுனாச்சும் நீ அதை அப்படி பேசியிருக்கணும்ல. அப்படி பேசாமல் அது போலி அது வந்து
அது பிறல் சாட்சியாக மாறுறாங்க, இல்லை வந்து ஏதோ மிரட்டப்பட்டு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றது மூலிமா மறுபடியும் அந்த சிபிஐ போட்ட பெட்டிஷனை வந்து வலுப்படுத்துறது தான் நீ பேசுகிற. அதாவது நமக்கெல்லாம் வந்து அக்டோபர் 3வது வாரம் தான் ஷர்மிளாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கக்கூடிய உறவின் நிலை என்ன அப்படின்னும், பிருத்விக்கு தகப்பனாக அவர் வாழ்ந்திருக்கிறாரா அப்படின்னா இல்லைன்னும் நமக்கெல்லாம் அக்டோபர் 3வது வாரம் தெரிய வருது. ஆனா தாவேக்காவுக்கு இது செப்டம்பர் 29 தெரியும். தேதியாவே சொல்றேன், பெட்டிஷன் போடுறதுக்கு 2 நாள் முன்னாடி தெரியும். பெட்டிஷன் போடுறதுக்கு 2 நாளும் 3 நாள் முறையே வருது, அவளுக்கு தெரியும். அப்பயே வந்து அவர் தொடர்பு கொண்டு பேசிட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் தான் பெட்டிஷன் போடப்பட்டிருக்குது. நீ இந்த பிரச்சனை வந்த பிறகு ஷர்மிளா பக்கம் நின்று இல்லை செல்வராஜ் பக்கம் நின்று இவங்க விக்டிம்ஸ் இவங்களை ஏமாற்றி போட்டுருக்காங்க, அதிமுக ஒரு இடத்துல அந்த வேலையை பார்த்துருக்காங்க, இன்னொரு இடத்துல பன்னீர்செல்வம் யாரோ தூண்டுதல் பேரில் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்காக தெரிலன்றது நீ நேர்மையாக அவங்க பக்கம் நின்று பேசியிருந்தீங்கன்னா உனக்கு சிபிஐ வேணாம் அப்படின்றத எடுத்துருக்கலாம். எங்களை சிக்க வைக்கிறதுக்காக இது இப்படி பண்ணியிருக்கிறாங்க, நீ சேர்த்து பேசியிருக்கணும். அப்படி பேசாமல் சிபிஐ பெட்டிஷனுக்கு வலு சேர்க்குற மாரி இவங்க வந்து பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க, இவங்க மிரட்டப்பட்டாங்கன்னா அப்போ சிபிஐ வேணுன்றது உன் இன்டென்ஷனாக தான் தெரியுது. உன் பேரில் ஆதவ வர்ஜினா பேர்லேயே அந்த ப்ரேயர்லேயே அதை சேர்த்தாங்கன்னா ஏற்கனவே இப்படிலாம் பேசியிருக்கிறோம், இப்போ சிபிஐ வேணும் நம்மளே கேட்டால் காரி துப்புவாங்கன்றதுக்கு தானே இப்போ நீ வந்து இதில் யாரை வந்து ஏமாற்றி சிபிஐ பெட்டிஷன் போட முடியுன்றதை போட்டிருக்கிறது தானே. அப்படி தானே வலுவாக வந்து சந்தேகம் எழுப்புது. இதை வந்து இவங்க இப்போ தெளிவுபடுத்தினால தாவைக்கா தொண்டர்கள் கேட்கணும்ல எப்படி அது நடந்தது. சிபிஐ பெட்டிஷன் வேணான்னா நீ அப்போ அதுக்கு எதிராக பேச வந்தானே, ஏன் இப்போ சிபிஐ குத்தாங்க நீ பேசணும்ல. சிபிஐ குத்தா அது வந்து அது ஆர்எஸ்எஸ் பிடியில் தான் இருக்குது, உருப்படாது அப்படின்றது நியாயம் கிடைக்காதுன்றது நீ பேசணும்ல. நீதி வெல்லுன்னு எப்படி போட முடியுதுங்கள. இது தாவேக தொண்டர்கள் கொஞ்சமாச்சு அறிவும் மானமும் இருந்தால் அதை கேட்கணும். இந்த 20 நாளில் பெரும்பாலும் நீங்கள் கரூரில் தான் இருந்திருக்கீங்க, களத்திலிருந்து செய்திகள் அனுப்பியிருக்கீங்க. இங்கே மேலே நடக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு என்ன உணர்வு தந்தது? கூட்டணி பேச்சுவார்த்தை, தாவேகா கொடி எடுத்து எல்லா கூட்டங்களையும் காட்டி பிள்ளையார் சொல்லி போட்டதாக வர்ற தகவல்கள். அதான் அதுக்குள்ளே அந்த கூட்டணி அதுக்குள்ளெலாம் நான் கருத்து சொல்கிற விரும்பல, அந்த அளவுக்கு அதுக்குள்ளே நான் வரல விரும்பல. எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசினது இருக்குல்ல, அதை கேட்டிருந்தீங்க, அது சொல்கிறேன், அது அந்த கேள்விக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒழுங்காக எடுத்திருந்தால் அக்கறையோடு அணுகியிருந்தால் உயிர் சேதம் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்கிறார். இதை சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குதுன்றது தான் கேள்வி. அருணா ஜெகதீசன் ஆணையத்தோட ரிப்போர்ட்டின்படி ஸ்டெர்லைட்ஸ் படுகொலை அப்போ நொடிக்கு நொடி என்ன நடந்ததுன்றதை எடப்பாடி அவர்களுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டது அப்படின்றது தான் ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்படி பார்த்தா அந்த பச்சை படுகொலைக்கு வந்து எடப்பாடி உடந்தை, அவரும் குற்றவாளின்றது தான் அந்த ரிப்போர்ட் படி சொல்ல வர விஷயம். அப்போது திட்டமிட்ட படுகொலை கொலையாக இருந்த இவர் வந்து அக்கறை பற்றியோ இதை பற்றியோ பேசுகிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பேசுகிறதுக்கு எந்த அகதியும் கிடையாது. பன்னீர்செல்வம் வந்து எப்படி அவர் கேஸ் எடுத்துக்கிட்டா 6 குழந்தை கருவாக இருக்கும்போது இது ஏன் கருவில்லைன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அடிச்சு துரத்திட்டு 6 மாதம் இருக்கும்போது மறுபடியும் அடிச்சு துரத்தி விட்டுட்டு 8 வருஷமாக வராமல் இப்போ வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக பணத்துக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. பணத்துக்காக இதில் நீதி வேணும், என் பையன் இறப்பில் வந்து என்னன்னு தெரியணும், சிபிஐக்கு போடணுன்றது அந்த போலி அக்கறை இருக்குல்ல, அதே தான் எடப்பாடி. 10 வருஷமாக வந்து நீ இங்கே இருக்க மக்களோட உயிரையும் எடுத்துருக்கிற, எல்லா உரிமைகளும் வந்து பாஜக வந்து தாரவாத்து கொடுத்துருக்குற, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து இப்போ மக்கள் மேலே வந்து அக்கறை இருக்கிற மாரி நீ பேசுகிறது வந்து பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே ஆளாக தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஷர்மிளாவுக்கு பன்னீர்செல்வம் செய்ததை தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி செய்கிறாங்க. செல்வராஜையும் ஷர்மிளாவையும் மற்ற ஊடகங்கள் லெகசிகள் அணுகிய விதம் எப்படி இருக்கு? அதான் அது ஒரு இப்போது அதை பார்த்து மற்ற பத்திரிகையாளர்கள் வந்து இப்போ நம்மளாம் வந்து ஒரு மாரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கல்ல. ஒரு அண்டர் எஸ்டிமேட்னா என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் லெகசி, நம்மலாம் வந்து நம்ம வர்றது தான் வந்து இழுக்கு, நம்ம வர்றது தான் அதோட ஸ்டாண்டே குறைஞ்சிருமா, எழுத்து அச்சு ஊடகத்துக்கே சிக்கலாயிருமான்ற அளவுக்கு யோசிக்கிறாங்களே. அப்படி யோசிக்கிற அதே வாய் தான் அந்த வேலையை பார்த்தது. இது வந்து அந்த அன்றைக்கி நடந்தது வந்து இயல்பாக ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்டது கிடையாது. அன்னைக்கு அவங்க வந்து யாராலோ மிரட்டப்பட்டு இதை செஞ்சுருக்கிறாங்க, இல்லை அவங்க ஒரு பிறல் சாட்சின்றதை இந்த இவனுங்க சொன்ன அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் இந்த உலகத்துக்கு அப்படின்றதுக்காகவே அது பண்ணப்பட்டது. ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறது வழக்கறிஞர் அவர் அங்கே கொடுத்துட்ருக்கிறாரு. கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கல, இவங்க கிளம்புறாங்க. அந்த இடத்துல இவனுக்கு புதிய தலைமுறையும் நியூஸ் 18 மட்டும் மைக் எடுத்துன்னு பின்னாடி போயிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 2 மைக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வந்திருப்பார், யாரும் தெரில. ஆனால் இவங்க 2 பேர் தான் போயிருப்பாங்க. காரில் ஏறினா கார் கண்ணாடி தட்டி நிப்பாட்டுனா ப்ரெஸ் மீட்டுன்னு கூப்பிட்டு நீங்கள் பாட்டு நீ தானே கூப்பிட்டேன் நிப்பாட்டுன்னு காரை தட்டுறது, கண்ணாடி தட்டுறது, இறக்குன்றது. அப்புறமேட்டு சொல்லுங்கள் நீங்கள் தானே சைன் போட்ட, நீங்கள் தானே சைன் போட்டீங்க, எப்படி போட்டீங்க, சைன் போட்டு இல்லைன்றீங்க, யாருன்னா மிரட்டினாங்களா, இன்னும் இந்த துணியில் நீ எப்படி கேட்ப, இந்த துணியில் போய் விஜய் போய் கேட்பியா? ஆளுநர் மாளிகை வாசலில் விஜய்ட்டு இப்படி கேட்கலையே, கேட்கவே இல்லையே.
பல பொய்கள் சொல்கிறாங்க இங்கே ப்ரெஸ் மீட்டில், சீமான்லேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாம் பல பொய்கள் சொல்கிறாங்க. இதை பொய்ன்னு போய் கேட்க வந்தானே. இன்றைக்கி சட்டமன்றத்தில் வெளில வந்து எடப்பாடி வந்து நேற்று பேசலையா? செருப்பு வீசினது வந்து இப்படி ஆயிருக்குது. செருப்பு வீசின கதை ஊருக்கே தெரியும் என்னன்றது. தண்ணி இல்லை உயிர் போகுதுன்றதை அவரோட கவனத்தை இருக்கிறதுக்காக வந்து செருப்பு தூக்கி வீசப்பட்டது விஜய் மீது. அது ஊருக்கே தெரியும். தெரிஞ்சு போய் பேசுகிற கேட்க வந்தானே. அது எப்படி ஒரு பாதிக்கப்பட்டவங்கள ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமை இருக்கிறவங்கள பார்த்து ஓ அப்படின்னு எப்படி பேச முடியுது? அப்படி பேசுகிறத இவங்கெல்லாம் கண்டு இது வந்து ஏன் அவ்வளோ கொடூரமாக நடத்தப்பட்டது அந்த ப்ரெஸ் மீட்டு? வண்டி எடுக்க போனால் டயருக்குள்ளே காலை ஊற்றி காலை ஏற்ற போகிறேன்னு சொல்லி வண்டி டிரைவர் போடுறான். வண்டி டிரைவர் வண்டி எடுத்தா மைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நீ எதுக்கு வண்டி எடுக்கிற? உன்னை யார் வண்டி எடுக்க சொன்னா? நீ எதுக்கு வண்டி எடுக்கிற? நீ எப்படி மிரட்டுற? இது வந்து இயல்பாக ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு அறிவுறுத்தல் இல்லாமல் இதை ஒன்று பண்ணி அவனெல்லாம் வர்றதில்லை. நாங்கள் விசாரித்த வரைக்கும் அது வந்து அவர் நிறுவனத்திலேருந்தே அப்படி சொல்லி அனுப்பப்பட்டது. அவர் பேர் வந்து சார்லஸ், புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர், திருச்சி ரிப்போர்ட்டர். திருச்சியிலேருந்து அவர் அங்கே அனுப்பிச்சதுக்கு காரணம் இதை இப்படி வாங்கணுன்றது. அவர் கூட இருந்த நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் வந்து ரகுவரன். இவங்க 2 பேரும் தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த சார்லஸ் யார் அப்படின்னா, ஏற்கனவே திருச்சியில் நல்லேரின்ற ஏரியில் மணல் திருட்டு கடத்தல் வேலை நடக்கும்போது அதை ஒரு தமிழரசன்ற ஒரு திருச்சி ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. அது தனியார் ஊடகத்தில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அப்போது அந்த இவர் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த மணல் கடத்துறவங்க அவரை தொடர்பு கொள்கிறாங்க. என்னப்பா என்னங்க பண்ணுறீங்கன்னா, இல்லை இப்போ அனுமதி வாங்கி தான் அழுறீங்களா சொல்லுங்கன்னா, அதை மட்டும் சொல்லாமல் இவர் மேலே வேலை பேசிக்கலாம் பேசலாங்க, அனுமதி வாங்கினா அதை மட்டும் சொல்லுங்கன்னா சொல்ல. ஒரு நேரில் ஒரு இடத்துக்கு வாங்க, அங்கே வச்சு பேசிப்போன்னு கூப்பிட்றாரு. இல்லைங்க நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள். இல்லைங்க நாங்கள் எல்லாருக்கிட்டே பேசிட்டு தான் இருக்கோம், மற்ற ரிப்போர்ட்டருக்கும் தெரியும், ஃபார்மாலிட்டிலாம் பண்ணிட்டு தான் இருக்கும், உங்களுக்கு பண்ணுறோம். என்ன ஃபார்மாலிட்டினா பண்ணிட்டு தாங்க இருக்கோம். யாருங்க பண்ணீங்கன்னா அப்போ 2-3 பேரை சொல்கிறாரு. அது சார்லஸ் பேரும் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் வந்து சமஸ் தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்கிறார். நிறுவனத்திலேருந்து சொல்லப்பட்டதுன்னா அது சமஸ்ன்றது தான் பொருள். இல்லைன்னா சமஸ் வந்து மற்ற வெங்காயம்லாம் பேசுகிற வந்து நீ இப்படியா நீ நடந்துருக்கலாம் அப்படின்னு அவரை கண்டிக்கணும். அப்படி கண்டிக்கல. ஆனால் இவர் எவ்வளோ பெரிய ஆள்னா, சார்லஸ்ன்றவர் சமஸுக்கே வந்து கரெக்டாக கொடுத்த ஆள். நேற்று பேட்டியை பார்த்துருந்தாருன்னா, இல்லை இந்த பேட்டியை பார்த்தாருன்னா அவர் தெரிய வாய்ப்பு. கல்தாவா டீலிங்கில் கல்தா. அவர் வந்து திருச்சி விஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நடத்துகிறார். அவர் ஒரு ஊடகத்தில் வாங்க பார்க்குறாரு. இயல்பாக வந்து அதே துறை சார்ந்து இன்னொரு நிறுவனத்தை காம்படிட்டிவாக நடத்த முடியாது. அது எத்திக்ஸ் கிடையாது. அக்ரிமெண்ட்டு எத்திக்ஸ் கிடையாது. அப்போது அப்படி ஒன்று நடத்துகிறாரு. அதுக்கு செய்தியெல்லாம் எங்கே இருந்ததுன்னா, புதிய தலைமுறையிலேருந்து என்ன செய்தி வருதோ அப்படியே தூக்கி அங்கே போடு. இப்படிப்பட்ட வேலையை ஒருத்தர் பார்க்குறது இது சமூகத்துக்கே தெரியாது. இப்படிப்பட்டவர்களை தான் வளர்த்து வச்சுக்கிட்டு இந்தமாரி ஏவல் வேலையை ஒன்று ஒருத்தனை நாயகனாக காட்டுறது, இன்னொன்று அவரை காப்பாற்றணும்னா அந்த பாதிக்கப்பட்ட விட்டிங்க மறுபடியும் போய் மிரட்டுறதுக்கு, ரவுடித்தனமாக மிரட்டுறதுக்கு ஆரம்பிச்சு அதை பேசவும் செஞ்சுட்டாங்க சில பேர். ஏன் இவனுக்கு இப்படி பேசினான்னு கேள்வி வராத வாய், எப்படி உங்கள் விக்டிமை பார்த்து இப்படி பேசலாம், பாதிக்கப்பட்ட போலீஸும் கேட்காத வாய். அன்றைக்கி அவங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் செல்வராஜ் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்க முகத்தில் வந்து சரியே இல்லை, ஏதோ மிரட்டப்பட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ அது ஒரு உண்மையான மாரியே தெரிலன்றதை இந்தமாரி வாய்கள்லேருந்து வரவேற்கணுன்றதுக்காக அது செய்யப்பட்ட ட்ராமா. அது ஓரளவுக்கு அது ஈடுபட்டு இருக்குது. இதை வந்து உண்மையிலே ஒரு எல்லா பத்திரிகையாலும் கண்டிக்க வேண்டியது. மனிதாபிமானம் இருக்கிற யாராக இருந்தாலும், அதுதான் விஜய் பாவன் வருது, இவங்க பாவன் வரமாட்டுது அந்த வாயிலையும். விஜய் என்ன பண்ணுவாருன்னு வருது, இவங்க என்ன பண்ணுவாங்க? நீ யாருன்னா மிரட்டி பண்ண வச்சிருக்கலாம், நீ பார்த்து ப்ரூவ். இதில் மல்டிபிள் அஜெண்டாஸ் தெரியுது. டிஜிட்டல் மீடியா எக்ஸ்போஸ் பண்ண ட்ரூத்தை டிஸ்கிரெடிட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று, விஜயை சேவ் பண்ணணுன்றது ஒன்று, அரசுக்கு எதிரான திட்டமிட்ட சதியை வந்து ஊக்குவிப்பதுன்றது, இப்படி பல நோக்கங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. அன்றைக்கி அப்படி செஞ்சே ஆகணும். ஏன்னா அந்த செய்தி நம்ம வெளிவரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கான்ஸ்பிரசி சீரியும் தான் சுற்றிட்டு இருந்தது. அதுக்கு எல்லாரும் பதில் சொல்கிறது, அதுக்கு எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்றது, அரசு உட்பட இல்லை அதை ஃபீல்ட் ரிப்போர்ட் பண்ணுறவங்களோ மற்றவங்களோ அதை பற்றி பேசுறது அப்படின்றது தான், அதை சுற்றி தான் ஓடிட்டு இருந்தது. ட்ரைப்ஸ் அந்த திசையை திருப்பிடுச்சு. அது வந்த பிறகு மொத்தமாக மாறிடுச்சு. என்ன இது, இந்த சிபிஐ கோர்ன பெட்டிஷனே எப்படி இருக்குது, விக்டிம்ஸ்லாம் எப்படி மேனிபுலேட் பண்ணப்படுறாங்களா, ஏமாற்றப்படுறாங்களா, மிரட்டப்படுறாங்களான்றதுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கு எல்லாரும் பதில் சொல்கிறது அப்படின்றத மாறிடுச்சு. அப்போ அந்த இடத்த வந்து அந்த பேஸை உடச்சி ஆகணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டவே அன்றைக்கி அனுப்பப்பட்டது. இப்போ இதற்கான அறிவுத்தர அங்கீகாரத்தை விஜயசங்கர் ராமச்சந்திரன் வழங்குகிறார் என்பதால் அவர் மீதும் கூறி. ஆமாம், பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி.